ஃபிசியோதெரபிங்கிறது இட்ஸ் மேனுவல். ஸோ மேனுவலாக எக்ஸசைஸ் மூலியமாகவும் வித்தவுட் மெடிசன், சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணுறது. ஸோ இது இட்ஸ் எ மேஜிக். ஸோ உங்கள் ஃபிசியோதெரப்பியில் உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஐஎம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. ஸோ அதுவும் மெடிக்கல் ஃபீல்டுலையும் நான் தான் ஃபஸ்ட்டு. டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டாக்டருக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கும்? டாக்டர்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டர் ரிஸ்க் தான் எடுக்கணும். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். நம்ம இப்போ எடுத்த உடனே நம்ம பெருசாக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உடனே அது நடந்துரும் அப்படிங்கிறது நடக்கும். டாக்டர் ஏன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே வந்தே ஆகணும்? ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ட்ராக்கில் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மண் தரையில் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா காம்படிஷனே இல்லைங்க. இங்கே சுத்தமாக ஜீரோ ஆயிருக்கு. இப்போ 1 இயர் வரைக்கும் நான் வந்து கன்சல்டேஷன் மட்டும்தான் பார்க்குறேன். ப்ராசஸ்க்குள்ளே இல்லை. பேஷண்ட் ஃப்ளோ குறைஞ்சிருக்கணும், ரெவன்யூ குறைஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, ரெவன்யூ அதிகமாக இருக்குது. இது எப்படி நடந்ததுன்னா, ஹாய் வியூவர்ஸ், நம்ம கூட கோயம்புத்தூரோட டாப் மோஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ராஜேஷ் கண்ணா நம்ம கூட இருக்காரு. ஹாய் டாக்டர். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ டாக்டர், ஃபஸ்ட்டு கேள்வி, எல்லாருக்கும் இங்கே ஜெஸ்ஸின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசியோதெரப்பின்னு இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ மெயினாக வந்து ஏன் ஃபிசியோதெரப்பி எடுத்தேன் அப்படின்னா, ஸோ நிறைய மெடிக்கலில் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஃபிசியோதெரப்பி எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட், அதாவது அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதி, சித்தா, யுனானி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் மெடிசன். ஸோ அது கெமிக்கல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறது. ஃபிசியோதெரப்பிங்கிறது இட்ஸ் எ மேனுவல். ஸோ மேனுவலாக எக்ஸசைஸ் மூலியமாகவும் வித்தவுட் மெடிசன், சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணுறது. ஸோ இது இட்ஸ் எ மேஜிக். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கத்தி வைக்காமல் ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஒரு பெரிய விஷயம். அதாவது டாக்டர்ஸை கடவுளாக பார்க்குறாங்க. பட் அந்த கடவுளே வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு சிகிச்சை கொடுத்தா அதுக்கு மேலே பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இது மெயினாக எடுத்து பார்த்தது. ஸோ உங்கள் ஃபிசியோதெரப்பியில் உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஃபிசியோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஐஎம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. ஸோ அதுவும் மெடிக்கல் ஃபீல்டுலையும் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஸோ ஒரு கவுன்சிலிங் மூலயமா ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் கோயம்புத்தூர்லேயே ஜாயின் பண்ணி யூஜி, பிஜி ரெண்டுமே அங்கே தான் பண்ணேன். ஸோ யூஜி படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஜி படித்து முடித்த உடனே பிஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபிசியோதெரப்பி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டைம் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் தான். ஸோ அவ்வளோ ஒன்றும் மணி பெரிய லெவலில் இல்லை. ஸோ அதாவது ஈவினிங் ஒர்க் பண்ணி அப்படி தான் என்னோடய பிஜிக்கான ஃபீஸே நான் பே பண்ணேன். அந்த அந்த லெவலில் தான் நான் இருந்தேன். ஸோ இப்போது யூஜி முடிச்சுட்டு பிஜி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட மணி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கிளினிக் நமக்கு ஓப்பன் பண்ணணும். பட் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட மணி இல்லை. ஸோ இப்போ வந்து இனிஷியலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கிளினிக், ஒரு அலோபதி கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் கோவொர்க்கிங் ஸ்பேஸ். ஸோ நமக்கு நீங்கள் ரூம்ஸ் கொடுத்துருங்க, பர்சன்டேஜ் பேசிஸில் ரூம்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அங்கே வந்து நான் கன்சல்டண்ட்டாக மிஷின்ஸ்லாம் பேசிக்காக ஒரு இனிஷியலாக ஒரு இனிஷியலாக வந்து எனக்கு ஒரு 20x10. ஸோ அவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தது. 200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு மினிமம் ஒரு 70,000. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். அந்த மணியை வச்சுட்டு தான் நான் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டு பண்ணோம். அப்போ வந்து ஏன் அந்த விஷயத்தை நான் எடுத்தேன் அப்படின்னா, இனிஷியலாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பேசிட்டு நம்ம கிளினிக் ரன் பண்ணுறதுனால பேஷண்ட் ஃப்ளோ வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஷேர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த 70,000க்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் தான் பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கால்குலேட்டர் ரிஸ்க் அங்கே எடுத்தேன். ஸோ அந்த கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்ததோட இம்பேக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பிஜி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா
முடிச்சு ஒரு 1 இயர்ல நான் முடிச்சதுக்கப்புறமும் நான் ஈவினிங் அந்த கிளினிக் ரன் ஆயிட்டு இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு காலேஜில லெக்சரரா நான் ஒர்க் பண்ணேன். லெக்சரரா ஒர்க் பண்ணும்போதுமே வந்து, அது எனக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோனா ம். இருந்தது. ஸோ ஒரு ஒரு ஓரளவுக்கு மணி அதில வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பார்க்குறோம். பட் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கிளினிக் வ இன்வெஸ்ட் பண்றோம். ஈவினிங் பேஷண்ட் பார்க்குறோம் ஓகே. பட் இதையே நம்ம கன்டின்யூ பண்ணிறலாம். நம்ப ஏன் வந்து ஃபுல்லா கிளினிக் போயிட்டு, ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற மாரி ஆயிரும். ஸோ பேஷண்ட் வருவாங்களா? வரமாட்டாங்களா? இல்ல இன்னொன்னு நம்ப இதே ஃபுல் டைமா பண்ணும்போது நமக்கு ஒரு மந்த்லி சேலரிங்கிறது ரெகுலரா கிடைச்சிட்டுருக்கு. அது லேக் ஆச்சு அப்டின்னா, நம்மளால சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால என்னன்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேயே வந்து நான் கொஞ்ச நாள் கன்டின்யூ பண்ணேன். லெக்சராவே கன்டின்யூ பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் தான் வந்து, "இல்ல நீங்க இது இது சரியா வராது. இந்த கம்ஃபோர்ட் ஜோன நீங்க கண்டிப்பா உடைச்சு தான் ஆகணும். இந்த கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளில வாங்க. பயமா தான் இருக்கும். பட் அது பிரச்சனை இல்ல." அப்படின்னு இன்னும் சொல்லணும் அப்டின்னா, நான் இப்ப இந்த லெவல் நான் இங்க இருக்கேன்னா, காரணம் என்னோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களுடைய அ கான்ட்ரிபியூஷன் தான். சரிங்களா? அவங்க அப்போ எடுக்க சொன்ன அந்த ரிஸ்க் வந்து, அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு குடுத்து, அப்ப எடுத்ததுனால தான் நான் இந்த நெலைமையில இப்ப நான் இருக்க முடியுது என்னால. ஸோ அப்ப அந்த அந்த ரிஸ்க் எடுத்துட்டு நான் வெளில வந்தேன். வந்ததுக்கப்புறமும் அந்த ஈவினிங் பார்ட் டைமா போனது, அப்புறம் ஒரு 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 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல வந்து நான் கிளினிக்க ரன் பண்ணேன். அதுல வந்த இன்கம்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவலா தனியா கிளினிக் போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சேன். சரி. ஸோ, இங்க டாக்டர்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ம். இது 2ம் பத்தி எப் எப் டாக்டர் அண்ட் அவங்க வந்து ஃபினான்ஸ் மேனேஜே பண்ண இங்க ஒரு மித் இருக்கு. டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. ஆக்சுவலா ஒரு டாக்டருக்கு ம். ஃபினான்ஸ் எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பா. அது ஃபினான்ஸ் தெரியல அப்டின்னா, பெரிய பிளண்டர் ஆயிருங்க. ஸோ பேசிக் ஃபினான்ஸாவது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்டி இல்ல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது ஃபினான்ஸ் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்துரும். ஸோ டாக்டர்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கணும். எடுக்கணும். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ப இப்ப எடுத்த உடனே நம்ப பெருசா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நம்ப உடனே அது நடந்துரும் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் பிசினஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே நெக்ஸ்ட் டேயே நடந்துராது. இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அவங்க சரியாயி, அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி, இப்படி ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலியமா தான் நமக்கு கேஸஸ் வரும். ஸோ, அப்ப அந்த அந்த பர்ட்டிகுலர் டைம் அதாவது நம்ப ஒரு 1 இயர் நம்ப அந்த இடத்துல நிக்கிறதுக்கான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன கிளினிக்கே போடுறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த கிளினிக் போட்டு அங்க ரென்ட்டு குடுத்து, பிளஸ் கரண்ட் பில் கட்டி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்க்கு சேலரி குடுத்து, இந்த மாரி ரன் பண்றதே ஒரு ஒரு 1 வருஷம் தாக்கு பிடிச்சுட்டா, நம்ப அந்த இதுலேருந்து கொஞ்சம் ஜெயிச்சிட்டவங்க கொஞ்சம் வராங்க. ஆமா. அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஸோ அது அது கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மறுபடியும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம கிளினிக் வந்து இது பிசினஸ் சரியா வராதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் நெறைய பேர் விட்டுட்டு, அ ஒர்க் பண்ற ஸ்டேஜ்க்கு சரி. போயிருக்காங்க. ஓகே. ஆ ஒரு டாக்டர் இல்ல ம். ஒரு ஆன்டர்பிரினர். ஸோ, உங்களோட பார்வையில ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம். இப்போ ஒரு அ இப்ப நான் நெனச்சத பண்ணணும். இப்ப நான் என்ன நெனைக்கிறேனோ, இப்ப இந்த நிமிஷம் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும். இப்போ டாக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்போ ஒரு கிளினிக் ம். போட்டாங்க அப்டின்னா, இப்போ அவங்க மூலியமா ரெஃபரலா பேஷண்ட்ஸ் வராங்க, வராங்க. அந்த கிளினிக் வராங்க ஆமா. அப்டின்னா, அவங்கள தான் பார்க்கணும்னு வருவாங்க. எஸ், ஸோ, அப்ப என்ன எஸ். ஆகுதுன்னா, அவரோட பிரசன்ஸ் இருந்து தான் ஆகணும். ஸோ, அப்ப வந்து அவர் ஒரு பர்ட்டிகுலர் டைம் மார்னிங் வந்து இந்த டைம்லேருந்து லஞ்ச் வரைக்கும் இருப்பாரு. ஈவினிங்லேருந்து நைட்டு டில் 10, 11 வரைக்கும் இருப்பாரு அப்டிங்கிற மாரி தான் ஒரு சினாரியோ இருக்கும். அவரால லீவு போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெத்து இந்த மாரி எதுவுமே வந்து சோசியலா இன்டராக்ட் பண்ணக்கூடிய சோசியல் ஈவென்ட்ஸ்ல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ரொம்ப, ரொம்ப கம்மி. கஷ்டம். ஸோ, அப்போ வந்து என்னதுன்னா, இப்போ அப்படி பண்ற பட்சத்தில என்ன ஆகும்? இப்போ ஒரு ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு கிளினிக் போட்டிருக்காரு. ஸோ, எல்லார் மாரியும் இருக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு சண்டே லீவ் விட்டுறலாம், இல்ல ஃபங்ஷனுக்கு போலாம். அந்த மாரிலாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வந்து கேஸ் ஃப்ளோ இப்போ ஒரு ஒரு நாள் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, கேஸ் ஃப்ளோ குறைஞ்சிரும். குறைஞ்சு. ஸோ அது அது மறுபடியும் நம்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 நாள், 3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த பேஷண்ட் ஃப்ளோ அதோட இம்பாக்ட் 1 வீக், 10 டேஸ்க்கு கூட அது அஃபெக்ட் பண்ணும். இருக்கும். ஓகே.
ஸோ பீயிங் அ டாக்டர் ம். இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. ஸோ இது 2யும் எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஹோல்டிங் பண்ணணும்? உங்க ஆண்டர்பிரினர் ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டிங் இல்ல அப்டின்னா இல்ல. இப்போ ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் இல்லங்கிற பட்சத்தில நம்மளால ஆன்லைன்ல இல்லாம நெனச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ப ஆன்லைன் பிரசன்ஸ் நம்ம இல்ல அப்டிங்கிற பட்சத்தில நம்ப இந்த ட்ராக்ல இல்ல. ஸோ காம்படிஷன் ட்ராக் வந்து நம்ப அ அ மண் தரையில ஓடிட்டுருக்கோமா? இல்ல ட்ராக்ல ஓடிட்டுருக்கோமான்னு. ஸோ ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்கலாம் ட்ராக்ல ஓடிட்டுருக்காங்க. அவங்க ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து மண் தரையில ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா, காம்படிஷனே இல்லங்க. இங்க இங்க சுத்தமா 0 ஆயிரும். ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்காக வந்து இப்போ டாக்டர் நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம் ஹையர் பண்ணி அவங்க சரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயும் வந்து அவங்களோட பிரசன்ஸ குடுக்கறதுக்கு அந்த டீம் பண்ணும் அப்படிங்கிற மாரி நெறைய பண்ணிர்றாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, மனி பர்னிங் தான் நடந்துட்டு இருக்கே ஒழிய, அவுட்புட் வந்து வர்றதில்ல. எதனால வர்றதில்ல அப்படிங்கிற பட்சத்தில என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, அவங்கள ரிசீவ் பண்ண தெரியும். அவங்களோட சைக்காலஜி தெரியும். அவங்களோட பிரச்சனைய வந்து சரி பண்ண தெரியும். அவங்கள க்யூர் பண்ணி, அவங்கள சரி பண்ண தெரியும். சரி பண்ண அது மூலியமா அவங்க இன்னொரு பேஷண்ட்ட வர வைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ரெஃபரல் பட் நெட்வொர்க். எல்லாமே தெரியும். பட் மார்க்கெட்டிங்கா வந்து தெரியலங்கிற பட்சத்தில அவங்க பண்றது சரியா, தப்பாங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, அப்போ இப்போ இப்போ நமக்கு ஒருத்தவங்கள்ட்ட வேலை வாங்கணும்னா, அந்த வேலைய பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்டின்னா, நம்மளால அவங்கள்ட்ட கரெக்ட்டா வேலை வாங்க முடியாது. ஸோ, அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங் கொஞ்சம் பேசிக்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ, நம்மளோட டிஜி என்ன? டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளால அந்த ஒரு சோசியல் மீடியால Facebook ஆடா இருக்கட்டும், Instagram ஆடா இருக்கட்டும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ, பேசிக் நாலேட்ஜ் இல்லங்கிற பட்சத்தில நம்ம ஒருத்தவங்கள்ட்ட குடுத்துட்டு, அவங்க சரியா தான் பண்ணுவாங்கன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, கேஷ் பர்ன் ஆயிட்டு தான் இருக்கும். ரிசல்ட் அதுலேருந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு டாக்டர் ம். எதனால சோசியல் மீடியாக்குள்ள வரணும்? டாக்டர் ஏன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள வந்தே ஆகணும்? ஸோ, அ இது வந்து உண்மையிலேயே நல்ல கொஸ்டின். ஸோ, எதனால அப்டின்னா, இப்போ நீங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் சரியானதுக்கப்புறம், இன்னொரு பேஷண்ட்ட சொல்லி பேஷண்ட் ஃப்ளோ வந்துட்டு இருந்தது. ரெஃபர் பண்ணி ரெஃபர் வருவாங்க. பண்ணி வந்துட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டயும் பேசுறதில்ல. நம்ம எதித்த வீட்டுக்காரங்கள்ட்டயும் பேசுறதில்ல. நான் நான் இந்த பிரச்சனைக்காக நான் போனேன், சரியாச்சு. ஸோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர போய் பாருங்க. அவர் நல்லா பார்ப்பாருன்னு சொல்ற சிச்சுவேஷனே இங்க இல்ல. இல்ல. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சரியாயிட்டாங்க அப்டின்னா, இப்போ எனக்கு புடிச்ச என்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல என்னோட ரிலேட்டிவா இருக்கட்டும், இந்த பக்கத்து வீடு, எதித்த வீடு யாரா இருந்தாலுமே என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. நான் அவர்ட்ட போய் பார்த்தேன். சரியாயிருச்சு. நீங்களும் அவர போய் பாருங்க. அவர் நல்லா பார்க்குறாரு. சரி பண்ணிடுவாரு. அப்டிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஓடுற வேகத்துல நம்ப சாப்பிட்டோமான்னு தெரியாது. எதுவுமே இப்ப திடீர்னு நான் இப்போ நீங்க காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய யோசிக்க நெலம வேண்டியது. வருது. ஏன்னா, அந்த ஸ்பீட்ல நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பிரச்சனை இப்ப நமக்கு உடம்பு சரியில்லனாவே நம்ம பார்த்துக்கிறது பாத்துக்கிறேன். இல்லங்கிற பட்சத்தில, பக்கத்து வீட்டனுக்கு எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ? அவரு அந்த பிரச்சனைக்காக யார போய் பார்த்தாரு? அப்படிங்கிறதுக்கான இங்க டைம் இல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ 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 எனக்கு இப்போ நான் வந்து ஒரு காமன் மேனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு டாக்டர பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஃபோன எடுத்து கூகுள்ல போயிட்டு நியர்பை ஒரு பீடியாட்ரிஷியன் நியர் மீ, இல்ல வந்து ஆர்த்தோபெடிஷியன் நியர் மீ அப்படின்னு நம்ப டைப் பண்ணி, ஸோ அங்க உள்ள போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இவரு நல்லா பார்க்குறாருங்கிறது பக்கத்து வீட்டுக்காரனோ, எதித்த வீட்டுக்காரனோ சொல்லியிருந்தா, அவர முழுசா நம்பி தெரிஞ்சிரும். நான் போய் பார்ப்பேன். இப்ப நாங்க பேசவும் இல்ல, பண்ணவும் இல்ல, எனக்கு டைமும் இல்ல. அப்போ இவரு நல்லா பார்க்குறாங்கங்கிறத யாரு சொல்லியிருப்பாங்க? அப்படிங்கிறத கூகுள்குள்ள போயிட்டு ரிவ்யூஸ் படிச்சு பார்க்குறேன். ஸோ அந்த அந்த டாக்டர் வந்து நல்லா தான் பார்க்குறாருங்கிறத நான் படிச்சு பார்க்குறேன். அந்த ரிவ்யூவெல்லாம் கோ த்ரூ பண்றேன். ஸோ அவங்க பேஷண்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அவங்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு? அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன சார்ஜ் பண்றாங்க? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போனேன் அப்படின்னா நியர்பை ஃபிசியோ ஆர்த்தோபெடிக் எனி டாக்டர நம்ம போய் சர்ச் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல நான் போய் பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூல போயிட்டு அதில உள்ள நெகட்டிவ் கமெண்ட்ஸ படிச்சு பார்ப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூபிளான கமெண்ட்ஸா இருந்துங்கிற பட்சத்தில, நான் வேற ஆப்ஷன் தான் நான் பார்ப்பேன். இல்ல சு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி பொறாமையில நெறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸும் போடுறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒர்த்தான நெகட்டிவ் ரிவ்யூவாங்கிறத பார்க்கணும். ஸோ சப்போஸ் வந்து அது உண்மையிலேயே நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்ததுன்னா, நான் இன்னொரு ஆப்ஷனுக்கு போவேன். ஸோ அப்ப இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப அத படிச்சு பார்த்துட்டு தான் நான் அதில யார் நல்லது நெறைய பேர்
நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த கிளினிக் நான் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன். ஸோ இதுக்கு நான் ஆன்லைன்ல இருக்கணும். ஸோ என்னோட ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணணும். என்னோட சோசியல் ப்ரூஃப அங்க காமிக்கணும். ஸோ அப்போ வந்து நான் உன அட்லீஸ்ட் நான் மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ம் அ கூகுள்லயே இல்ல, கூகுள் மை பிசினஸ்லயே இல்ல. அந்த மாரி கிளினிக் கூட நெறைய இருக்கு இப்போ. ஸோ ஆமா இப்போ நெறையா அது இருக்கு. அது அதுல கூட இல்லங்கிற பட்சத்தில, என்னால இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பேஷண்ட் ஃப்ளோவ இன்கிரீஸே பண்ண பண்ண முடியாது. முடியும். ஸோ ஹவ் இஸ் யுவர் ம். ஆன்டர்பிரினியல் ஜர்னி? ம். எங்கிருந்து இது ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நம்ம முடிச்சாச்சு. பீயிங் அ டாக்டர் ம். இந்த பொசிஷன் வந்தாச்சு. அடுத்து நான் வந்து ஐல் டெர்ம் இட் அஸ் ஆன்டர்பிரினியல் டாக்டர். ஓகே. இந்த ஜர்னிக்குள்ள நீங்க எப்போ வரணும்னு முடிவு எடுத்தீங்க? ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட்? ஓகே. ஸோ என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 2 பிரான்ச் இருக்கு நம்மளுது. சரவணம்பட்டியில ஒண்ணு இருக்கு. விசுவாசபுரம்ல இப்போ தான் ரீசென்ட்டா ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஸோ இப்போ ஒண்ணும் கிடையாது. சரவணம்பட்டி பிசியோதெரபி கிளினிக் இன் சரவணம்பட்டி அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 15லேருந்து 20 கிளினிக் சரவுண்டிங்ல இருக்கு. நம்ம 15 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி கிளினிக்ல ரன் பண்றோம். பட் இப்பவும் நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட பிராக்டிஸுங்கிறத தாண்டி மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டேன். மார்க்கெட்டிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நெறைய விஷயங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நெறைய டெக்னிக்ஸ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்தது. அது மூலியமா தான் நம்மளால அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, கோவிட் டைம்ல நெறைய பிசினஸ் செம்மையா அடி வாங்குனுச்சு. ஆமாங்க. ஈவன் தோ கண்டிப்பா. வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹாஸ்பிட்டல், கிளினிக் எல்லாமே லீவு விட்டுட்டு அவங்க க்ளோஸ் எஸ், பண்ணிட்டாங்க. எஸ். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது என்னன்னா, மத்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணி கூட ஒரு ஒரு 3 அடிக்கு அந்த பக்கம் நின்னுட்டு பேஷண்ட் இங்க இருந்துட்டு, இங்கேருந்து மெடிசின்ஸ் அப்சர்வ் ரெஃபர் பண்ணிட்டு, பண்ணிட்டு அந்த மாரி பிரிஸ்கிரைப் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. பட் பிசியோதெரபிஸ்ட்க்கு அந்த ஆப்ஷனே அதுவும் இல்ல. பண்ண அதுவே ஆப்ஷனே இல்ல. இல்ல. ஏன்னா பேஷண்ட்ட நம்ம தொட்டு தான் ஆகணும். கண்டிப்பா. ஸோ அந்த சிச்சுவேஷன்லயும் கூட நாங்க கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணல. ம். ஸோ ஈவன் தோ சூப்பர். லாக்டவுன்ல எல்லா நாளுமே நம்மளோட கிளினிக் ரன் ஆச்சு. சூப்பர். ஸோ அப்படி ரன் ஆனதோட அ ரீசன் எதனால அப்படின்னா, நம்ப வந்து பேஷண்ட்டுக்கு இப்ப இப்ப நம்மள நம்பி இருக்காங்க. நம்மள நம்பி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ப சர்வீஸ் குடுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸோ அவங்கள விட மத்த டாக்டர்ஸ விட பிசியோதெரபிஸ்ட்க்கு வந்து ஈஸியா வந்து கோவிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பேஷண்ட்க்கு ரொம்ப க்ளோஸ்டா இருந்தாலும் நம்மள நம்பி ட்ரஸ்ட் பண்ணி ஏன்னா எல்லா கிளினிக்கும் க்ளோஸ்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் நெறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ நெறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனைய சொல்லி ஒரு ஃபார்மசில டேப்லெட் வாங்கி மெயின்டெயின் பண்ணிட்டாவது மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. இருந்தாங்க. பட் நெறைய பேர் பிசியோதெரபி கிடைக்காம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தெரியுங்களா? பெயின் கேஸஸ் இப்போ நீங்க இப்போ சில பெயின் கேஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் எடுத்தாலுமே அத நம்ம ரெக்கவர் பண்ணவே முடியாது. அந்த கேஸ்க்கு நம்ம பிசியோதெரபி தான் பண்ணியே ஆகணும். அப்போ வந்து இல்ல நீங்க பெயினோடையே 1 வருஷம் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? அவங்கள நீங்க இ இ என்னால முடியாது. என்னோட லைஃப்ப நான் பார்க்கணும். அதனால என்னால ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா. நம்ம எடுத்திருக்கிறதுக்கு சர்விஸ் ப்ரொஃபஷன். ஸோ நம்மளால முடிஞ்ச சர்விஸ் குடுக்கணுங்கிறது. ஸோ அந்த டைம்ல வேற வழி இல்லாம நம்ம கண்டிப்பா அந்த சர்விஸ் நம்ம குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அதனால தான் இது இந்த லெவல்ல வந்து குரோத் ஆனதுக்கு. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ 15 வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளினிக்ஸு. இந்த 15 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் அத தான் நாங்க ஃபாலோ பண்றோம். பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல தவிர அந்த 2 நாள தவிர மத்த எல்லா நாளும் கிளினிக் ரன் ஆகும். கவனிக்கிறேன். ஸோ வந்து ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசென்ட் டேஸ்ல கொஞ்ச நாள் முன்னாடி கிளினிக் ஓப்பன் பண்ணி ஒரு 3, 4 இயர்ஸ்ல வந்து என்னோட ஃபாதர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு 2 நாள் அன்னைக்கு மட்டும் தான் நான் இல்ல. அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல கூட நான் கிளினிக் ஓப்பன் பண்ணி தான் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து ஏன்னா, நம்மள நம்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது மத்த கிளினிக் மாரி கிடையாதுங்க. இப்போ ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம். அன்னைக்கு அவர் லீவ் போட்டாரு அப்டின்னா, நம்ம இன்னொரு டாக்டர் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். பட் பிசியோதெரபில எப்டின்னா, இது கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு 7 டேஸ், 15 டேஸ் அந்த மாரி எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ ஒரு நாள் இப்போ நீங்க டெய்லி நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க பெர்சன்டேஜ் வைஸா ஒரு 5%, 10% அப்டியே கிராஜுவலா பெயின் குறையும். நான் ஒரு 3 டேஸ், 4 டேஸ் இல்லங்கிற பட்சத்தில அங்க இப்போ ஏன்னா ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்ட்டோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சே வேற வேற மாரி இருக்கும். இப்ப நான் இல்லங்கிறதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்களால ஹேண்டில் பண்ண ஹேண்டில் முடியாது. பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளோட பிரசன்ஸ் இருந்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா. அந்த 15 வருஷம் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு கிளினிக்க ரன் பண்ணதோட இம்பாக்ட் தான் இந்த குரோத்.
ஸோ ஒரு டாக்டருக்கும் ம். சோஷியல் மீடியால ம். அவங்களோட பிராண்ட் பிரசன்ஸ் எவ்வளோ முக்கியம்? அண்ட் ஒரு டாக்டருக்கு மேஜரா வந்து அவங்களோட செல்ஃப் பிராண்டிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ முக்கியம் டாக்டர்? கண்டிப்பா. இப்போ நான் முதல்லயே அத தான் சொன்னேன். இப்போ ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, Google மை பிசினஸ்லயே இல்லாம இருக்கிறோங்கிற பட்சத்தில நம்மளால சர்வே பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு. ஸோ ஆ ஆன்லைன் பிரசன்ஸ் கண்டிப்பா வேணும். அதுவும் அதாவது வ ச பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிராண்ட். ஸோ அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துற மாரிங்கிறது இப்ப ஒரு நம்ப ஒரு பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்ததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் பார்ப்போம். ஸோ மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டையும் பார்ப்போம். பட் இருந்தாலும் செல்ஃப் பிராண்ட். ஸோ அவங்களோட இண்டிவிஜுவலா இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் வந்து நல்லா பார்ப்பாரு. அப்படிங்கிற மாரி தான் அ இப்ப பப்ளிக் பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ அப்போ செல்ஃப் பிராண்டுங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். இப்போ அ டாக்டர்ஸ்லாம் என்ன நெனச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஸோ நான் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். அவங்க சரியாயி மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அது மூலியமா எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி தான் நெனைப்பாங்க. இப்போ பிராண்ட் அவேர்னஸ் அதாவது நம்மளோட செல்ஃப் பிராண்டுங்கிறது, இப்ப நம்ம என்ன, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ பண்ணதுனால என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்பளே சொல்லலங்கிற பட்சத்தில, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதித்த வீட்டுக்காரங்களோ நம்மள பத்தி சொல்லப் போறது கிடையாது. இப்ப நம்ம தான் சொல்லணும். ஸோ, இப்ப நம்ம மீடியா பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான், சோசியல் மீடியால நம்ம பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான், நம்மள பத்தி நம்ம பேச முடியும். ஸோ நான் டாக்டர் ம். சில மித்ஸ வந்து நம்ம பிரேக் பண்ண ஓகே. ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு டாக்டரா நான் ஏன் ரீல்ஸ் வீடியோ போடணும்? ஆ இப்போ நெறைய பேர் வந்து ரீல்ஸ்னாவே என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில இருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவா நெறைய கன்டென்ட் நெறைய பேர் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ வந்து நெறைய விஷயத்துக்கு நம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமே வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்கணுங்கிறது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சில காமனான ப்ராப்ளம். ஸோ இப்போ இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கீழ விழுந்துடுறீங்க, அடிபட்டுருச்சு அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே அன்னைக்கே போய் டாக்டர பார்த்துற மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் 2 ரெஸ்ட் நாள் குடுத்து போகட்டும். 2 நாள் ரெஸ்ட் குடுத்து பார்ப்போம். பெயின் குறையுதான்னு பார்ப்போம். 2 நாளா குறையலங்கிற பட்சத்தில, சரி வீட்ல யாராவது பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம் அந்த மாரி ஏதாவது சொல்லுவாங்க. அத பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 3 டேஸ் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுவும் அப்பயும் பெயின் குறையலங்கிற பட்சத்தில தான் நம்ப டாக்டர். டாக்டர போய் பார்ப்போம். ஸோ இதுதான் சினாரியோ. இது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதேமாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் போட முடியாது. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஈவன் தோ ஒரு பிரச்சனைய வந்து ரொம்ப பெருசாக்கி, ரொம்ப சிவியர் ஆயி, அவங்களால அந்த வேலைய அந்த அந்த ப்ராப்ளம் அவங்கள லீவ் போடுற ஸ்டேஜ்க்கு வரும்போது தான் அவங்க போய் டாக்டரே எஸ். பார்க்குறாங்க. ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில, இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ அவங்கள அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்ட அதாவது ஹோம் ரெமெடி எடுக்கும்போது கூட சில விஷயங்கள் நெறைய தப்பா பண்ணி, எஸ். அதனால நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் நெறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து இந்த ஸ்டேஜ்ல இத பண்ணணும். இத பண்ணக்கூடாது. அப்படிங்கிறத அவேர்னஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் குடுத்துட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு ஸோ அத திரும்ப திரும்ப பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா அவங்கள திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் குடுத்தாரு. ஸோ அவர போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிற ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். காட் இட். ஸோ அடுத்து வில் ம். டாக் அபவுட் ஃபனல்ஸ் டாக்டர். ம். ஓகே. இங்க நெறைய பேர் ம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் சைட்ல இருக்கனால நாங்க ஃபனல்ஸ் ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஃபனல்ஸ் இப்படி தான் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். உங்களுக்கு இந்த மாரி ஃபனல் செட் ஆகும். புக் ஃபனல்ஸ் செட் ஆகும். புக்ல நீங்க போயிடுங்க. ஆட்ஸ் விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஒரு டாக்டர் ம். ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபனல்ஸ் வந்து சூட் ஆகும்? எப்படி ஒரு டாக்டருக்கான ஃபனல்ஸ் வந்து பில்ட் பண்றது? ஸோ ஃபனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபனல் இருக்கு. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய பேருக்கு ஃபனல்ங்கிறது இப்ப இப்ப ஆமா. இப்ப இப்ப நீங்க டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு ஃபனல் அப்படின்னு ஃபனல்னாலே கேட்டோம்னா, அவங்க என்ன வந்து என்னன்னு ஃபனல் கேட்பாங்க. அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஸோ அத பத்தின ஐடியாலஜி அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ ஃபனல பொறுத்தளவுக்கு மெயினா ஏன் வேணும் அப்படின்னா, ஸோ பேஷண்ட்ட வந்து நம்ப அடுத்து இப்போ நெறைய பேர் என்கொயரி வந்திருந்தாலும், ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்கள நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணும். ஸோ டாக்டர்ஸ்க்கு ஃபனல் எப்படி நம்ம பில்ட் பண்றது அப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ் ஃபனல் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லேண்டிங் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு புக் குடுக்குறேன். ஸோ அந்த மாரி வச்சுட்டு நம்ப ஃபனல் பண்ணலாம். ஸோ இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்றேன். ஸோ அந்த மாரி ஃபனல் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஃபனல். ஸோ அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல நம்போ ஃபர்தரா மூவ் ஆன் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன மாரி எந்த ஃபனல் ஆக்சுவலா சூஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ, இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபனல் தான் மெயினா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஆட் காப்பி ரெடி பண்ணி, ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி, ஸோ அதில அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ப்ராசஸ செட் பண்ணி எவ்ரிதிங் ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ, அப்போ வந்து ஒரு 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 பேஷண்ட்டு என்னோட
ஆட பார்க்குறாங்கங்கிற பட்சத்தில, அந்த ஆட் வந்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்தில, அத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஃபனல் உள்ள போயிட்டு அவங்களுக்கான விஷயங்கள் ஈவன் தோ அவங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே அதிலேயே கிடைக்கிற மாரி எல்லாமே ஒரு ஃபனல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ, அதில உள்ள போயிட்டு அவங்க புக் பண்ணிடலாம். புக் பண்ணி பே பண்ணிட்டாங்க. என்ன டேட்டு, என்ன டைமு அதெல்லாம் உள்ள போய் புக் பண்ணி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, எவ்ரிதிங் வந்து ஆட்டோமேட்டட் பண்ணியிருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போயிரும். ஜஸ்ட் அவங்க அதிலேயுமே நாங்க 3 ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ, வந்து ஆன்லைனாவும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கன்சல்டேஷன். ஸோ, கிளினிக் வந்தும் அவங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் கேர். ஸோ, நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஸோ டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து பார்க்குற மாரியான ஆப்ஷனும் வச்சிருக்கோம். ஸோ, இது என்ன வேணுங்கிறத அவங்க அதில போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது எல்லாமே அப்பாயின்ட்மென்ட் புக்கிங்லேருந்து, பேமெண்ட் கேட்வேலேருந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சு, கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரைக்கும் எவ்ரிதிங் சூப்பர், ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ, இப்போ இந்த ஃபனல் பில்டிங் ப்ராசஸ்ல வந்து ம். லைக் நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் பிசினஸ் கண்டிப்பா, ட்ரைப் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்போ டிபிடி பத்தி கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பா. தமிழ் பிசினஸ் ட்ரைப்க்கு முன், தமிழ் பிசினஸ் ட்ரைப்க்கு பின் ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி? ஆ சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, தமிழ் பிசினஸ் ட்ரைப் முன்னாடி, பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா, குரோத் ரெவென்யூங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட், ஆஃப்டர் தட் ஸோ பிஃபோர் இருந்தத விட 3x சூப்பர். குரோத் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஈவன் தோ 3x குரோத்ங்கிறது 1 மந்த்தோ இல்ல 1 டேயோ இல்ல. 3x குரோத் 3 மாசம் முடிச்சதுக்கப்புறம், கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 4த் மந்த், 5த் மந்த், 6த் மந்த், ஈவன் 1 இயர். 1 இயர்க்கு அப்புறம் 20% குரோத். சூப்பர். ஸோ இது இது அப்படியே இருக்கு. அதாவது நான் கொஞ்ச நாள் பண்ணேன். அதோட ரிசல்ட் இருந்தது. ஒரு 2 மாசம் இருந்தது, 3 மாசம் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்ல. சஸ்டெயின் ஆகுது. அது ஒரு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட 20% குரோத் 20% இருக்கு. சூப்பர். ஸோ, நீங்களும் முன்னாடி இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அ நார்மலா இருக்கிற பீப்பிள் மாதிரி தான் நெறையா மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கும். நெறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு வந்திருப்பீங்க. நீங்க இங்க மெயினா தெரிஞ்சுக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன? ஸோ மெயினா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிராண்ட். ஸோ செல்ஃப் அந்த பிராண்ட். செல்ஃப் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்காக தான் பேஷண்ட் வராங்க. ஸோ இப்போ நான் கன்சல்ட் பண்ணணும், நான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அப்போ அந்த பேஷண்ட் சரியாயி இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நான் இப்படியே பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கிறேங்கிற பட்சத்தில, என்னோட குரோத் இருக்கும். ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான். ஸோ இப்போ அடுத்த லெவல் போகணுங்கிற பட்சத்தில நான் மட்டுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு சோலோப்ரனர் மாரி எல்லாத்தையும் நானே பார்த்துட்டு இருந்தேன்னா, என்னோட குரோத்துங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ, இப்ப என்ன பண்ணணும்? ஸோ, எனக்கு இருந்த இத ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பயம் என்ன? அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே சக்தி சார் என்ன சொன்னாரு அப்டின்னா, "இல்ல நீங்க ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடாது. அந்த ப்ராசஸ விட்டு வெளில வாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து சூ சூப்பர்வைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் உங்களோட ரோல். அந்த ப்ராசஸ் எல்லாமே டீம் தான் பண்ணணும்" அப்டின்னு. ஸோ, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்காக வந்த பேஷண்ட்டு நான் கன்சல்ட் பண்ணுவேன், நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்த பேஷண்ட்டு, நான் இப்போ திடீர்னு இந்த ப்ராசஸ மாத்தும்போது பேஷண்ட் ஃப்ளோ குறையலாம். பேஷண்ட் வந்து ஃப்ளோ குறையும், ரெவென்யூ குறையும். ஸோ, இந்த ரிஸ்க் இது பெரிய ரிஸ்க். ஸோ, இந்த இடத்துல நான் இந்த ரிஸ்க்க எடுக்கணுமாங்கிற கேள்வி நெறைய வந்தது. ஸோ, அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம வந்து ஒரு கோர்ஸ்க்குள்ள வந்துட்டோம். நம்மள ஃபுல்லா அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிடணும். ஸோ, என்ன சொல்றாங்களோ கண்ண மூடிட்டு அத ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுல. ஏன்னா நெறைய பேருக்கு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நமக்கும் கண்டிப்பா குடுப்பாங்கங்கிற நம்பிக்கை. அந்த ட்ரஸ்ட். ஸோ, அந்த ட்ரஸ்ட்ல தான் நான் உள்ள வந்தேன். ஸோ, எடுத்தோனே என்னால இனிஷியலா நான் அந்த ப்ராசஸ்லேருந்து வெளியில வர முடியல. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே ஒவ்வொரு மாசமா 2 மாசம், 3 மாசம் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து நான் வெளில வந்துட்டேன். சூப்பர். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் மட்டும் தான். ஸோ, என்னோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, ஸோ, அந்த பேஷண்ட்டுக்கு கன்சல்டேஷன் பண்ணிட்டு, அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அந்த ப்ராசஸ் வந்து டீம்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருவேன். அவங்க கம்ப்ளீட்டா அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூக்கு மட்டும் தான் அந்த பேஷண்ட்ட நான் பார்ப்பேன். ஸோ, இந்த மாரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி, அந்த ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இப்போ நான் யோசிச்சேன். சரி 1 இயர் நம்ம இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ட்ரை பண்ணுவோம். 1 இயர் இத ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ இல்லங்கிற பட்சத்தில, நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிருவோம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சேன். இப்போ 1 இயர் வரைக்கும் நான் வந்து கன்சல்டேஷன் மட்டும் தான் பார்க்குறேன். ப்ராசஸ்க்குள்ள இல்ல. ஆனா சூப்பர். குறைஞ்சிருக்கணும். கரெக்ட். குறைஞ்சிருக்கணும். பேஷண்ட் ஃப்ளோ குறைஞ்சிருக்கணும். ரெவென்யூ குறைஞ்சிருக்கணும். ஆனா, இங்க ஆப்போசிட்டா பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு. ரெவென்யூ அதிகமா இருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்படி நடந்ததுன்னா, நான்
நான் கிளினிக் போயிட்டு கன்சல்டேஷன் பார்த்து நானே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் காலையில மார்னிங் 9க்கு போனேன் அப்படின்னா, பேஷண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த ப்ராசஸ்ங்கும்போது நைட்டு 10 வரைக்குமே ஐ அம் இன் த பிஸி. பட் அவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்தாலுமே எனக்கு ரெவென்யூ பெருசா இல்ல. அப்போ இங்க என்ன அப்டின்னா, இப்போ கன்சல்டேஷன் இப்போ வந்து மெயின் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு கன்சல்டேஷன் ஒரு 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 ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்டின்னா, கன்சல்டேஷன் கரெக்ட்டா இருந்தது அப்டின்னாவே ஒரு ப்ராப்ளம் ஒரு 50-60% சால்வ்ட். ஸோ அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம குடுக்கும்போது கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா அந்த பெயினோ, அந்த பேரலிசிஸோ சரியாகும். ஸோ இந்த ப்ராசஸ். ஸோ இப்ப அத பண்ணிட்டு அப்ப இப்போ இப்போ இவ்வளோ நேரம் காலையில 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் பேஷண்ட்ட பார்த்துட்டு கன்சல்டேஷன் இதில பிஸியாவே இருக்கும்போது ரெவென்யூ ஜாஸ்தி ஆகல. ஸோ அப்ப என்ன ஆச்சு, நான் கன்சல்டேஷன் மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராலா இந்த 12 ஹார்ஸ்ல ஒரு அதிகபட்சம் நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் பேஷண்ட்ஸே பார்க்குற மாரி இருக்கு. மீதி 10 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ 10 மணி நேரம் டைம்ல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மார்க்கெட்டிங் கத்துக்கிறேன். ஸோ இந்த மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் கத்துக்கும்போது, சரி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இந்த இத ட்ரையல் அண்ட் எரர்ல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம். ஒரு சிஸ்டம பில்ட் பண்றதுக்கே எனக்கு டைம் 1 இயர் ஆச்சு. இந்த சிஸ்டம் வந்து 10 நாள் டிராவல். ஆ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 10 டேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரிப்பு போறோம். இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டோலன்ஸ்க்கே போற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்டின்னா, ஸோ இப்ப என்னால பண்ண முடியுது. ஸோ அதுக்கு என்னால டைம் குடுக்க முடியுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைமே கிடையாது. அவங்களுக்கு பேஷண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ சண்டே கூட நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு எஸ், இருக்காங்க. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. எஸ். ஸோ அவங்களுக்கு ஸோ மென்டலி அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ்க்கு வராங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன், நெறைய டிப்ரஷன், நெறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்ப அந்த இந்த ஜஸ்ட் வந்து நம்ப அந்த ப்ராசஸ நம்ப மாத்தும்போது என்ன ஆகுது நடக்குது அப்டின்னா, நமக்கு டைம் கிடைக்குது. டைம் கிடைக்கும்போது குரோத் கான்சன்ட்ரேட் பண்றோம். குரோத் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டிங் கத்துக்குறோம். நெறைய விஷயங்கள் நம்மளோட இன்புட்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கு. புதுசு புதுசா ட்ரையல் அண்ட் எரர் ஸ்ட்ராட்டஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ அது மூலியமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்மளோட ரெவென்யூங்கிறது நல்லாவே பில்ட் ஆகுது. சூப்பர். ஸோ இப்ப இங்க வந்து என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து இப்போ நெறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்டி தோணுதா, நம்ம இந்த செட்டப்ல இருக்கோம். நமக்கு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட் பார்க்குறோம். நம்ம இப்படியே இருந்துரலாம். நம்ம அடுத்த ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தோணாது. ஸோ இப்போ நெறைய பேர் எனக்கு தானே ரெஃபரல் அதாவது ஒரு பேஷண்ட் சொல்லி பேஷண்ட் அந்த மாரி தான் பேஷண்ட் நெறைய வந்துட்டு எஸ், இருக்காங்க. எஸ். ஸோ அதுவே போதுமே. எதுக்கு வந்து நான் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்ப நான் ரெஃபரல்ல 10 பேஷண்ட் வராங்கன்னா, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா 100 பேஷண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னும் இத பில்ட் பண்ணணும். இப்போ பேஷண்ட் நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்ஸ் குடுக்குறோம். பட் அதுக்கான ரெவென்யூ வருதான்னு பார்த்தோம்னா, இல்ல. ஸோ அப்ப ரெவென்யூ வரணும் அப்டின்னா, ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஸோ ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அப்புறம் குரோத். இது 2க்குமே நமக்கு டைம் வேணும். அதே நேரத்தில நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். ரொம்ப வருஷம் பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லன்னா கண்டிப்பா ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு ஹேப்பியான லைஃப் நம்ம வாழ முடியாது. காட் இட். ஸோ அ தமிழ் பிசினஸ் டைப்ல இந்த ம். 90 டேஸ் ஜர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ கண்டிப்பா நம்ப இப்போ ஒரு ஒரு ப்ராசஸ்க்குள்ள வர்றோம் அப்டின்னா, ஸோ நம்ப இனிஷியலா நம்ம ஒரு 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 ஐடியா இருக்கும். ஸோ கோர்ஸ் அவ்வளோதான். நம்ம எடுக்கிறோம். ஸோ இது 90 டேஸ் முடியும்போது எப்படி இருக்கும்? ஒரு டவுட் இருக்கும்ல. இப்ப கண்டிப்பா. நம்ப எல்லாருக்குமே அந்த யாரையாவது டவுட் இருக்கும். பண்ணும்போது என்ன யோசிப்போம்? இது உண்மையிலேயே அதுக்கு ஒர்த்தா? இல்ல நம்ப கண்டிப்பா எடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்குமாங்கிற டவுட்ல தான் நானும் ஜாயின் பண்ணேன் முதல்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது ஒரு ஒரு சும்மா நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க. நீங்க அத படிச்சா படிங்க. நீங்க காசு குடுத்துட்டீங்க. கோர்ஸ வாங்கிட்டீங்க. நீங்க முடிக்கிறீங்க, முடிக்கல. அது பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அது அது எஸ். தேவையில்ல. ஸோ ஆனா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இப்ப நீங்க இத பண்ணீங்களா? பண்ணுங்க, பண்ணுங்க. என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு? ஸோ அத அத நாங்க ரெக்டிஃபை பண்றோம். ஸோ வந்து நீங்க டைரக்ஷன் காமிச்சு நீங்க அப்படி போனீங்கன்னா, அந்த ஊர் வந்துரும் அப்படிங்கிறது சொல்றது வேற. ஸோ இப்ப 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 வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஊரா இருந்தா, நீங்க டைரக்ஷன் காமிச்சீங்கன்னா நான் போயிருவேன். எனக்கு தெரியாத ஊர் மார்க்கெட்டிங்கிற ஆமா. ஊர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, தெரியாது. தெரியாது. அந்த ஊர்ல நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டைரக்ஷன் போர்டு அத மட்டுமே நம்பி என்னால டிராவலே பண்ண முடியாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு போணும். கைய புடிச்சு கூட்டிட்டு போயி, அந்த ஊர்ல போய் சேர்த்துட்டு, ஒரு தடவ சேர்த்து சேர்த்து விட்டா விட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப அந்த ஊருக்கு நானே டிராவல் பண்ணிக்குவேன்.
அந்த ஒரு தடவ கூட்டிட்டு போறதுங்கிறது தான் இவங்க ட சும்மா நம்ம கைய மட்டும் காமிச்சுட்டு அங்க போயிருங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பாதைய நம்ம ரீச்சே பண்ண முடியாது. ஸோ டிபிடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இன்ச் பை இன்ச்சா நம்ம கைய புடிச்சு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கூட்டிட்டு போய், கடைசியா வந்து நீங்க வந்து அந்த இடத்துல போயி உங்களுக்கு என்ன வேணுமோ அத எடுத்துட்டு வரணுங்கிற வரைக்கும் கூட இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா அது டிபிடி தான். ஸோ நெறைய கோர்ஸ் பார்த்துருக்கேன். பட் சும்மா கோர்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ மணி வந்துடுச்சு. ஸோ நீங்க படிச்சா உங்களுக்கு இருக்கும். படிக்கலன்னா உங்களுக்கு குரோத் இருக்காதுங்கிறத தாண்டி, "நீ என்ன நம்பி வந்துட்ட. நீ ஜாயின் பண்ணியாச்சு. நீ கோர்ஸ் கண்டிப்பா முடிச்சு தான் ஆகணும். முடிச்சு இந்த ரெவென்யூவ நீங்க காமிச்சு தான் ஆகணும். முடிச்சுட்டு போற எல்லாரும் கண்டிப்பா மினிமம் 2 எக்ஸாவது ரெவென்யூ பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கணுங்கிறத மினிமம் கோலா வச்சுட்டு, ஈவன் தோ 10 எக்ஸ் பண்ணவங்க கூட இருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமமா 2 எக்ஸாவது பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்ப இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது, இப்ப நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது, இதுக்கு எனக்கு முடிக்கும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூங்கிறது, இப்ப நான் இந்த கோர்ஸ்க்கு வந்து நான் நான் ஒரு சார்ஜ் குடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கான ஒர்த் வந்து இட்ஸ் 100. 100 எக்ஸ் ஒர்த். ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில மார்க்கெட்டிங் எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. மார்க்கெட்டிங்கே தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற மாரி. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா 0 மார்க்கெட்டிங்கில 0ன்னு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, எப்படி வந்து அவங்களே இண்டிவிஜுவலா ஒரு ஆட ரன் பண்ணி, அது மூலியமா வந்து லீட் ஜெனரேட் பண்ணி, ரெவென்யூ பண்றதுங்கிறது, ஒரு பேசிக்கா எதுவுமே தெரியாதவங்க கூட ஈஸியா பண்ண வச்சு ரிசல்ட் காமிக்கிறது தான் டிபிடி. ஸோ ம். நீங்க தமிழ் பிசினஸ் டைப்ல இந்த 3 பிஎம் செஷன் நம்ம யூசுவலா அதான் ஹைலைட்டட் பாயிண்ட்டாவே இருக்க போது. கண்டிப்பா. இந்த 3 பிஎம் செஷன் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? கண்டிப்பா. இப்போ நம்ப இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீடியோ செஷன்ஸ் நெறைய இருக்கும். நம்ம ஒரு ஒரு நாள் அந்த வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, சரி இந்த வீடியோ வந்து ஒரு காமனான வீடியோ. இப்ப நான் இதை என்னுடைய பிசினஸ்க்கு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்போது, இதில சில ப்ளஸ், மைனஸ் இத இத எப்படி நான் என் பிசினஸ்க்கு தகுந்த மாரி மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா நெறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கான கண்டிப்பா அதுக்கான விடைய வந்து அந்த கியூ அண்ட் செஷன்ல கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். ஸோ அது அது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்குறீங்க. நீங்க அத வீடியோ நீங்க அத பார்த்துட்டு அதில என்ன சொல்றாங்களோ அத பண்ணுங்கங்கிறத தாண்டி, ஸோ அத வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு எப்படி நீங்க குடுக்கலாங்கிறத தான் அந்த 3 டூ 4 கியூ&ஏ செக்ஷன் வந்து நமக்கு குடுக்குது. ஸோ சும்மாவே ஒரு ஆன்லைன் கோர்ஸுங்கிறத தாண்டி, அ அதில நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்க? நீங்க இப்போ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள் நீங்க படிச்சீங்க. அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? என்ன ரிசல்ட் கிடைச்சது? அதில என்ன தப்பு பண்ணீங்க? இல்ல இன்னும் ஏதாவது தேவை இருக்கா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா 90 டேஸ் முடிக்கும்போது குரோத் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அண்ட் வி ம். ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர். ம். வாரம் வாரம் ஒரு ஆள் உங்க 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 கூட Zoomல வந்துட்டு உங்கள தொல்ல பண்ணி, ம். உங்கள வந்து நீங்க பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்க வைக்கிறது தான் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரோட ஆக்சுவல் ம். ப்ராசஸ். உங்க அக்கவுண்ட் மேனேஜர்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ அக்கவுண்ட் மேனேஜர் கண்டிப்பா வேணும். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நமக்கு டைம் ஒரு நாளைக்கு இப்போ டாக்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பா டைமே இருக்காது. டைம் அவங்க ஒரு இருக்காது. டைம் குடுத்து ஒரு கோர்ஸ பார்க்கறதுங்கிறது இம்பாசிபிள் திங். இப்போ இப்போ நம்ம ஓடுங்க நீங்களா ஓடுங்க. ஓடுனீங்கன்னா அது போயிரலாம் அப்படிங்கிறத விட, நீங்க வந்து நீங்க ஓடுறத யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பொய் சொல்ல முடியாது. நான் வந்து இல்ல நான் 100 மீட்டர் இன்னைக்கு ஓடிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மேலேருந்து ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் மாரி வாட்ச் வாட்ச் பண்ணிட்டே பண்ணி. இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஸோ அப்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம குரோத்த மீன்ஸ் நம்ம என்ன வேலை பண்றோங்கிறத மானிட்டர் பண்றாங்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கோ இல்லையோ அதுக்கான டைம நம்ம ஒதுக்கி, நம்ம அந்த வேலைய செய்யறதுக்கு புஷ் பண்ணுது. இப்போ நம்ப என்னதான் அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற கேரக்டர் தான் இப்போ வரைக்கும் நம்ப. அப்படிங்கிற பட்சத்தில யாராவது ஒருத்தவங்க அந்த அலாரம் ஆஃப் பண்ணா கூட நீ தட்டி எழுப்புறது இருக்கு பார்த்தீங்களா? எழுப்புனா வேற வழி இல்ல. நம்ம ஓடித்தான் எந்திரிச்சு ஆகணும் தான் அப்படிங்கிற ஆகணும். பட்சத்தில, ஸோ இந்த அக்கவுண்ட் மேனேஜர் வந்து நம்ம தூங்கும்போதெல்லாம் தட்டி தட்டி எழுப்பி, இல்ல நீங்க ஓடித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஓட வச்சுட்டாங்க. சூப்பர். ஸோ ம். லேண்டிங் பேஜ் பத்தி நம்ம முன்னாடி நெறைய பேசியிருந்தோம். ம். நம்ம வெப்சைட் டீம் அசருதீன் ஹவ் தே வர் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் லேண்டிங் பேஜ் ஃபார் யூ? கண்டிப்பா. இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல நெறைய இருக்குங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிலேயே வந்து Facebook, Instagram, தனித்தனியா WhatsApp மார்க்கெட்டிங் எல்லாம் நெறைய மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ, இப்போ நீங்க ஒரு 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 மாசத்துக்கு ஒரு டீம ஹையர் பண்ணியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா
ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஹியூஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 30,000 to 40,000 சார்ஜ் பண்றாங்க ஒரு ஒரு சோசியல் மீடியா மெயின்டனன்ஸ் டீம். ஸோ, இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க என்னென்னலாம் கத்துக்க முடியும் அப்டின்னா, நீங்களே உங்களோட ஓன் வெப்சைட்ட பண்றதுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. அதாவது இப்போ நீங்க நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒருத்தவங்கள்ட்ட வெப்சைட் வாங்கியிருக்கீங்க. ஆனா வெப்சைட் வாங்கும்போது, அவங்களோட உங்களோட வெப்சைட்டோட அத்தென்டிகேஷன் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குள்ள அவங்க இப்ப நம்ம சொன்ன விஷயத்த அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, மெயின்டனன்ஸ் இல்ல, அப்டேஷன்ஸ் ப்ராப்பரா பண்ணலங்கிற பட்சத்தில, நம்ம அந்த டீம்லேருந்து வெளியில வந்து இத வேற யாருக்காவது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பண்ணும்போது, ஸோ அவங்க நமக்கு அத்தென்டிகேஷன் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாரி நெறைய நெறைய நடந்திருக்கு. இருக்கு. நடந்திருக்கு. இப்ப ஈவன் தோ என்னோட கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, friendsphysiotherapy.inன்னு நான் ஒரு வெப்சைட் வச்சிருந்தோம். ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது, ப்ராப்பரா மெயின்டனன்ஸ் இல்ல, இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கும்போது என்ன ஆகுது, சரி நீங்க குடுங்க. சைட் வந்து நான் வேற யார்ட்டயாவது பண்ணிக்கும்போது, இல்ல வந்து இது நீங்க ரினியூவல் எங்கள்ட்ட தான் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் இத நாங்க பண்ண முடியும்னு சொன்னாங்க. இல்ல அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அவங்க ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரி அது ரினியூவல் பண்ண முடியலன்னா, மறுபடியும் வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வந்துரும். சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாக் மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டாங்க. ஸோ, இப்போ நான் வந்து ஒரு டொமைன வந்து 3500க்கு நான் வாங்குன டொமைன வேல்யூ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1,00,000 கொண்டு போய் வச்சுட்டாங்க. 1,00,000. ஸோ, இப்ப என்ன உங்களால ஆச்சுன்னா, வாங்கவே வாங்க முடியல. முடியாத அளவுக்கு கொண்டு வாங்கவே போய் முடியல. வச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, அது போச்சு தான். அவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசியோதெரபி டாட் இன் இல்ல. ஸோ, அ அ அ ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசியோதெரபி டாட் காம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசியோதெரபி டாட் காம் தான் முதல்ல எடுத்தோம். பட் அது மெயின்டெயின் சரியில்லங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு நமக்கு டெர்ம்ஸ் சரியா வராதனால, அவங்க பிளாக் மார்க்கெட்ல பண்ணிட்டாங்க. ஸோ, அப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் சரி இந்த மாரி நெறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ, எதுக்காக மெயினா சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு 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 சைட் வாங்கி, அதில நெறைய விஷயங்கள் குடுத்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்இஓல பெருசா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற பட்சத்தில, திடீர்னு இந்த மாரி ஆகும்போது, இவ்ளோ ரெப்புடேஷன் எல்லாமே போயிரும். ஸோ, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இந்த அட்ட அ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டோட ஃபுல் அத்தென்டிகேஷன் நம்பள்ட்ட இருந்தது அப்படின்னா, அந்த தப்பு நடக்காது. டிபிடில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ வெப்சைட்ட அவங்களே பர்ச்சேஸ் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் குடுத்து, அது ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க அந்த அத்தென்டிகேஷன கம்ப்ளீட்டா சரி நம்மள்ட்ட உங்க ஹேண்ட் கையிலேயே ஓவர் குடுத்துர்றோம். குடுத்துக்கிறேன்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கங்க. உங்களோடத நீங்களே நீங்க வச்சுக்கோங்க நீங்க அப்படின்ட்டு. வச்சுக்கங்க. உங்களுக்கு இத வந்து நீங்க அப்டேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே அவங்களே பண்ணி குடுத்துறதுனால, இதில சின்ன சின்ன இல்ல எனக்கு வந்து இந்த வெப்சைட்ல இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வெப்சைட் அவங்களுக்கு டைம் இருந்தது. அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இல்ல எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நாங்க எங்க சைட்லேருந்து நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாரி வெப்சைட்ட அவங்க பில்ட் பண்ணி குடுக்குறாங்க. பட் சின்ன சின்ன கரெக்ஷன நீங்களே பண்ணிக்கங்க. அப்படிங்கிற சரி எப்படினாலும் இப்ப அவங்க பண்ணி குடுத்தாலும் சரி, இல்ல நானே அந்த வெப்சைட்ட பண்ணாலும் கூட அத்தென்டிகேஷன் என்ட்ட தான் இருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் நான் பண்ண முடியும். ரினியூவலா இருக்கட்டும், எல்லாமே என்ட்ட அத்தென்டிகேஷன் வந்துருச்சுன்னா, நாளைக்கு வந்து நான் சப்போஸ் வந்து அந்த மாரி நடக்காது. இப்போ அவருக்கும் நமக்கும் டெர்ம்ஸ் சரியா வரலங்கிற பட்சத்தில, ஃபியூச்சர்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ, இப்போ எல்லா கண்ட்ரோலும் என் கையில இருக்கு. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிசினஸ் இப்போ வெப்சைட் பில்ட் பண்றவங்க எல்லாமே வந்து நம்மள்ட்ட ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். நம்ம தான் இத மெயின்டெயின் பண்ணணும். நம்மள விட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு அது அந்த மாரி சிலர் இருக்காங்க. சிலர் வந்து ஜெனியூனா இல்ல நீங்க இந்தாங்க நாங்க பில்ட் பண்ணிட்டோம். நீங்க உங்க ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கங்க. நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் இந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ட்ரஸ்ட் இன்னும் பில்ட் ஆகுது. ஸோ இங்க தமிழ் பிசினஸ் ட்ரைப்ல லைக் சக்தியோட இன்புட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ சக்தி வந்து நம்ம இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன் உட்காரும்போதே நான் சொல்லிட்டேன். ஒன் டூ ஒன்ல உட்காரும்போது என்ன அப்டின்னா, ஒரு எல்லாத்துலயும் எப்படி வந்தோம்? எப்படி இந்த கோர்ஸுங்கிறது நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணுமாங்கிறது எனக்கு 1000 தடவ எனக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நான் அவர்ட்ட சொல்லிட்டேன். இன்னொன்னு அவர நான் எடுத்தோனே சக்திவேல் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது இல்ல. நான் அவர 1 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எடுத்தோனே அவர்ட்ட நம்ப கோர்ஸ்க்குள்ள போணும், நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாரி கிடையாது. 1 இயர் அவரோட அ ஈவன் தோ ஒரு சிங்கிள் வீடியோ, யூடியூப் வீடியோ, Instagram வீடியோ எல்லாத்துலயுமே வந்து நெறைய வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு. நான் இனிஷியலா என்ன பண்ணேன்னா, அவர் சொன்ன அவரோட வீடியோஸ் பார்த்து, அத நான் என்னோட பிசினஸ்ல எ அ பண்ணேன். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ, அத கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அவர் ஃப்ரீயா குடுக்குற கன்டென்ட்லயே இவ்வளோ இருக்குங்கும்போது, கண்டிப்பா அவரோட கோர்ஸ் நம்ம பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா வேல்யூ ஆடடா இருக்கும் அப்டிங்கிற மாரி தோணுச்சு.
ஸோ அதுதான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா? இட்ஸ் ஒர்த் ஆஃப் 100x. சூப்பர். ஸோ இது இது யாராலயும் கண்டிப்பா கண்டிப்பா. குடுக்க முடியாது. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு சின்ன பிள்ளை அதாவது ஒரு ஒரு மார்க்கெட்டிங்ல எல்கேஜி இருக்கிறவங்கள டிகிரி வாங்க வைக்கிறதுங்கிறது யாருமே இப்போ மார்க்கெட்டிங் உள்ள போனோம்னா, "இல்ல நீங்க வந்து ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு வந்தா தான் நான் மார்க்கெட்டிங் சொல்லும்போது உங்களுக்கு புரியும்" அப்டின்னேன். சரி பரவால்ல. உனக்கு எல்கேஜி தான. இப்போ இப்போ இங்க இங்க என்ன இருக்கு அப்டின்னா, எல்கேஜி பண்ணவங்களுக்கு எல்கேஜிலேருந்து உள்ள சப்ஜெக்ட்ட கொண்டு வந்து அவங்கள டிகிரி வாங்க வைக்கிறது. 12த் ஏன்னா உனக்கு ஒரு ஒரு லெவலுக்கு மேல மார்க்கெட்டிங் தெரியுதுன்னா, அந்த ஸ்டேஜ். இங்க என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் ஒரே மாரி ட்ரீட் பண்றதில்ல. அவங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க இறங்கி, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்து வர்றாங்க. இது வந்து இதுவரைக்கும் நான் வேற எங்கேயும் பார்க்கல. சூப்பர் டாக்டர். ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? கண்டிப்பா. ஸோ சக்திவேல் பன்னீர்செல்வம் அவர்ட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டேன் நானு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதாவது அவர் கோர்ஸ் ஃபுல்லா நான் முடிச்சுட்டு அதில வந்து நான் ஒரு இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது 5% தான். இன்னும் 95% இருக்கு. 5% எல்லாமே இங்க இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அத இன்ஸ் அ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறத விட இப்ப நான் 5% யூஸ் பண்ணும்போதே என்னோட குரோத் வந்து 3x இருக்கு. ஸோ அப்போ நான் முழுசா பண்ணேன்னா யா யூ வில் ஹேவ் அ கண்டிப்பா. வெரி குட். கண்டிப்பா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன் டூ ஒன் உட்காரும்போதே நாங்க சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவரு சக்தி சார் வந்து என்னன்னா, இனிஷியலா என்ன அ வெபினார் பண்றாரு. அதுக்கப்புறம் வெபினாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் சொல்றாரு. நான் கூட என்ன யோசிச்சேன்னா, சரி வெபினார் முடிஞ்சுச்சு. ஸோ இவரு இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைனா இருக்க போகுது. ஸோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் இருக்கு. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சுது அப்படின்னு நான் நெனச்சேன். அது அப்படிதான் உள்ள வரும்போது, ஒன் டூ ஒன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்றோம். 1/2 மணி நேரம் உட்காந்து நாங்க பேசுறோம் 2 பேரும். ஸோ அவர் கேட்குறாரு, "உங்களுக்கு என்ன? ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ட்ட என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படிங்கிறத சொல்லணும். என்னென்ன ப்ராப்ளம்? ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு வந்து பேஷண்ட் வாக்கின் இன்கிரீஸ் பண்ணணும். ரெவென்யூ இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ என்னோட சோசியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, "நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட பிரைஸஸ் என்ன மாரி பண்ணியிருக்கீங்க?" அப்போ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ தெரியல. ஸோ மார்க்கெட் வேல்யூ இப்படி இருக்கு. ஸோ நீங்க லோவர்ல இருக்கீங்க. ஸோ மாத்துங்க. அப்போ அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயி ஷூர். நின்னுட்டேன். ஏன்னா, யாருமே இப்ப வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா முதல்லயே. என்னோட கிளினிக் அதாவது என்ன சொல்றது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 15 கிளினிக் இருக்கு. காம்படிட்டர் 15 காம்படிட்டர்ஸ் பேர் 15 பேர் நடந்து இருக்காங்க. போற நடந்த தூரத்துல படத்துல 15 இருக்காங்க. பேர் இருக்காங்க. நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் பிரைஸ ஹைக் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ரிஸ்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போய் விடும்னு நமக்கு தெரியாது. எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தியா? அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. அவரு கூட பேசும்போது. ஸோ யோசிச்சேன். சரி, நான் தான் முதல்லயே வந்து கோர்ஸ்க்குள்ள வரும்போதே ஒரு முடிவு தெளிவா எடுத்துட்டேன். நம்மளோட 100% அவர்ட்ட சரண்டர் பண்ணிறணும். சரண்டர். நான் சரண்டர் பண்ணிட்டேன். சரி ரிஸ்க் எடுப்போம். அது ரிஸ்க் நம்ம இதுவரைக்கும் அதாவது இந்த 15 வருஷத்துல நான் எடுத்த ரிஸ்க் எல்லாமே கால்குலேட்டட் ரிஸ்க். எதுவுமே எங்கேயுமே நெகட்டிவா போய் முடியவே இல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜம்ப் பண்ணல. ஒவ்வொரு படியா பார்த்து பார்த்து வச்சுட்டு வந்த 15 வருஷத்துல இப்படி இப்படி பிராக்டிஸ் பண்ண நானு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ண சொல்றாரு. இல்ல நாங்க பறக்க சொல்லுவோம். ஆமா. சில பறக்க சமயம் வந்து சொல்லுவோம். பறக்க சொல்றீங்க. இது எப்படி நான் பண்ண முடியும்? அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயி நின்ட்டேன். 15 வருஷம் நம்ம ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இவரு ஒரே நாள்ல இப்படியே தலைகீழா மாத்திருவாரோ அப்படிங்கிற பயம் பயங்கரமா இருந்தது. ஸோ முடிவு பண்ணிட்டேன். ஆனா சரி மாத்திட்டோம். மாத்திட்டோம். முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணதான். சரி நம்பிட்டோம். அவர நம்பி நம்ம இறங்குறோம். பண்ணிருவோம் அப்படின்னு. நான் யோசிச்சேன். சரி இந்த மாசம் நம்ப 1ஆம் தேதி நான் பிரைஸ ஹைக் பண்றேன். 30ஆம் தேதி போன மாசம் என்ன ரெவென்யூ இருக்கோ, அதுல என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30% குறையும். புரியுது. அப்படிங்கிற மாரி ஓகே. இத நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். வேற வழி இல்ல. மேபி இது இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போம்போது ஒரு 6 மாசத்துல மேபி அந்த 20% நம்ம கொஞ்சம் பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தைரியத்த வச்சுட்டு தான் நான் இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன். ஸோ அப்ப எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளா போயிட்டே இருக்கு. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொன்னாரு, "நீங்க பிரைஸ் ஹைக் பண்ணிட்டீங்க. ம். பட் இதுல நெறைய கேட்பாங்க. ம். பேஷண்ட்ஸ் ம். கேட்பாங்க. இந்த மாரி ஏன் பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்கீங்க? இது
இவ்வளோ நாளா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்லாம் கேட்கும்போது சொல்லி அப்போ சார் சொன்னாரு தெளிவா, "இல்ல நீங்க வந்து பிரைஸ் ஹைக் பண்ணதுக்கு பேஷண்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். என்ன ஆமா. எதனால நாங்க காரணங்களே ஹைக் சொல்லுங்க. பண்றோங்கிறத தெளிவா புரிய வைங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 15 வருஷம் நீங்க ஒரு ஆமா. ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள நம்பி தான் வராங்க. நீங்க வந்து இத டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஏன் இதுக்கு பண்றோம்? ஏன் இப்படி பண்றீங்க? ஸோ அத எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ்க்குள்ள போங்கன்னு சொன்னாரு. ஸோ 30 டேஸ் ஒவ்வொரு நாளும் ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து எடுப்போம். ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஸோ ஒவ்வொரு நாளா போகும்போது பக்கு பக்குன்னு இருந்தது. ஸோ அந்த மந்த் முடியும்போது கண்டிப்பா ஒரு 20-30% கீழ போச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்தோட நான் அத பண்ணேன். பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, 10 டேஸ் இது 30 டேஸ் முடியும்போது 10% ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருந்தது. இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. சூப்பர். ஸோ, இப்போ இந்த 10% இன்கிரீஸ் ஆயிருக்கும்போது, அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓ! நான் அதுக்கப்புறம் தான் என்ன ரியலைஸ் பண்ணேன். அதாவது அவரு அவரு என்ன நெனச்சு என்ட்ட சொல்லியிருக்காருன்னா, "நீங்க ஒரு ட்ரஸ் பில் பண்ணியிருக்கீங்க. நீங்க பேஷண்ட்க்கு குடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அதுக்கான வேல்யூவ நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கீங்க. நீங்க இவ்ளோ ஹைக் பண்ணாலும் உங்களோட வேல்யூக்கு அவங்க அத வந்துருவாங்க. குடுப்பாங்க." அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஸோ, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணோனே, அது கண்டிப்பா அந்த 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 மாசம் முடிக்கும்போது 10% ஜாஸ்தியாச்சு. சரி, ஓகே. ஏதோ ஒரு ஃப்ளூட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா. மெடிக்கல இது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே பிரெடிக்ட் பண்ண ஆமா. முடியாது. எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்போ பீடியாட்ரிஷியன்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மழை காலத்தில வந்து கேஸ் நெறைய ஆமா. இருக்கும். அதாவது இப்ப மெடிக்கல் பிசினஸே எப்படி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்போ ஃபார் புயல் எக்ஸாம்பிள் அடிக்கும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ மழை அடிக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ வந்து மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க முடியாத அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ ஆமா. எக்கச்சக்கமா நிச்சயமா. இருக்கும். ஒரு நாள் காத்து வாங்கிட்டு ஆமா. இருக்கும். ஸோ இப்படி இருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். மெடிக்கல் ஃபீல்ட்லயே அப்படித்தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சேன். ஓகே. லாஸ்ட் இயரும் இந்த மாசம் இப்படித்தான் இருந்தது. மேபி அடுத்த மாசம் அடுத்த 2 மாசத்துல கண்டிப்பா நம்ம நெனச்ச மாரி ஒரு 20, 30% கம்மி கம்மியாயிரும். ஆயிரும். சரி உடனே இது ஆகல. எப்படியும் வந்து அதோட ரிசல்ட் 6 மாசத்துல கண்டிப்பா 30% டவுன் தான் ஆகும்ன்னு நான் அடுத்த மாசம் போச்சு. அடுத்த அடுத்த மாசம், மாசம். அடுத்த மாசம், அடுத்த மாசம் 10% ஜாஸ்தியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 20% எவ்ரி இயர் வந்து சாரி எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20% ஹைக் வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டு கன்டின்யூ இருக்கு. ஆயிட்டே இருந்தது. சூப்பர். ஸோ 1 இயர் ஆகும்போது டோட்டல் ரெவென்யூ 20% ஜாஸ்தியா இருந்தது. இங்க 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 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு அததான் சொல்றாரு. நீங்க வந்து குடுக்குற விஷயம், அதாவது பேஷண்ட்ஸ்க்கு குடுக்குற விஷயம் வந்து வேல்யூ ஆடடா இருக்கு. பட் அதுக்கு இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வ மீன்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு. ம். ஸோ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நீங்க இத குடுத்தா கூட அவங்க ஹேப்பி ஆவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஸோ அத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பிரைஸ் ஹைக். பிரைஸ் ஹைக். அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே 2 டூ 3x. 3x. சூப்பர். இப்ப ஸோ இதுதான் நான் சொன்னது என்ன ஒரு 5%. இதுல இன்னும் 95% இருக்கு. ஸோ அந்த 95% ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த 3 வருஷத்துல நம்ம வேற லெவல் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்ணிருவோம். இப்போ அத தான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பிசியோதெரபி ஃபீல்டு வந்து ஒரு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி, இண்டிவிஜுவல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு 15 வருஷமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தான் இந்த ஸ்டெப்ப வச்சு 15 வருஷமாவும் எனக்கு இன்னொரு பிரான்ச் போடணுங்கிற எண்ணம் வரவே வரவே இல்ல. இல்ல. ஏன்னா, நம்ம இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த இந்த கோர்ஸ்ல ம், இருக்கும்போதே ம். என்னன்னா, எனக்கு இன்னும் அந்த ஃப்ளோ வரலங்கிற பட்சத்தில, நான் எக்ஸ்பெக்டட் இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எனக்கு இவ்வளோ வேணும். இவ்வளோ ஆமா. வாக்கின் அவ்வளோ இருக்கணும் வாக்கின்ட்டு டெய்லி இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கும். அந்த வாக்கிங்கே என்னால பண்ண முடியலன்னா, எப்படி நான் இன்னொரு பிரான்ச்ச நான் யோசிக்க முடியும் யோசிக்க சொல்லுங்க? முடியும். கரெக்ட். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிஞ்சு, அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த வாக்கிங் ஃப்ளோ வந்துச்சு. ஸோ வரும்போது என்ன ஆச்சுன்னா, அப்ப மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணோம். சக்தி இன்னொரு பிரான்ச்சு பண்ணலாம். இப்ப இருக்கிறது எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இடம், ஸ்பேஸ் பத்தல அப்டின்ட்டேன். அப்படி சொல்லும்போது, "சரி நீங்க பிரான்ச்சா? பிரான்ச்சா?" அப்டின்னேன். ஆ அ ஆமாமா. நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலா ஆமா, எப்படின்னா, ஆமா. ஆ
இன்னொரு பிரான்ச்ன்னு ம். பேசல. இந்த ம். இடத்த விட்டு வேற ஆமா, ஒரு ஆமா, இடம் ஆமா. போலாமா அப்படின்னு தான் போலாமா பேசுனோம். அப்படிங்கிற மாரி யோசிச்சோம். ஸோ அப்போ நெறைய யோசிச்சேன். இப்போ நம்ப இந்த இடம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்க தான் இருப்போங்கிறது. டக்குனு ஒரு இடம் மாறும்போது கண்டிப்பா அது வாக்கின்ஸ டவுன் பண்ணுங்கிறத யோசிச்சுட்டு, சரி வேண்டாம். இருக்கிறது அப்படியே இருக்கும். இ இ இந்த இந்த இடத்துல தான் ஒரு விதைய போட்டோம். அது இப்ப மரமா வந்திருக்கு. இந்த மரத்த நம்ம புடுங்கி புல்டோசர் வச்சு எடுத்து வேற இடத்துல நட்டா, அது வளரவும் செய்யலாம், பட்டும் போகலாம். அந்த ரிஸ்க்க ஏன் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மரத்துலேருந்து வர சீடி எடுத்து இன்னொரு கிராமத்துல இடத்துல போட்டுறலாம். போட்டு அத கொஞ்சம் க்ரோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் இன்னொரு பிரான்ச். அப்பயுமே யோசிச்சேன். இன்னொரு பிரான்ச் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்ப ஆல்ரெடி நம்ம இருக்கிற பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரென்டல் பில்டிங் ம். தான். ஸோ ரென்டல் பில்டிங்கில நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நெறைய பேரோட கிளினிக்குமே வந்து ரென்டல் பில்டிங்கில ஆமா. நெறைய பேர் இருக்காங்க. ஓன் பில்டிங் கொஞ்சம் ரொம்ப கம்மி கம்மி, தான் ரொம்ப கம்மி தான். கம்மி. ஸோ இப்போ டாக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுங்களா இதில? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓனருக்கு பில்டிங் ஓனர்ஸ்க்கும் நமக்கும் டெர்ம்ஸ் சரியா வரல. இல்ல அவங்க ஏதாவது ஹைக் பண்றாங்கங்கிற பட்சத்தில திடீர்னு நம்ம ஒரு 5 வருஷம், 10 வருஷம் ஒரு இடத்துல இருக்கோம். வேற அதுலேருந்து இடம் இன்னொரு ஷிஃப்ட் பண்ணி இடத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேஷண்ட் ஃப்ளோ குறைஞ்சிரும் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ அப்ப அது பெருசா அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருந்தது. சரி, இப்ப நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷன் மாறி இன்னொரு லொகேஷன் 2, 3 லொகேஷன் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரியா பேஷண்ட்டு மறுபடியும் அந்த இன்னொரு ஏரியாவுக்கு அவங்களோட ஃபாலோஅப்ப கொண்டு வர முடியல. ஸோ இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள்னால என்ன ஆச்சுன்னா, அவங்களால அத அடுத்த லெவல் கொண்டு போறது கொஞ்சம் பெரிய சிக்கலா இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும்போது, சரி நம்ப அடுத்த பிரான்ச்சுன்னு போட்டோம் அப்டின்னா, நம்ம ஓன் பில்டிங் தான் ஓகே. பண்ணணும் அப்டின்ட்டு. சூப்பர். ஸோ அப்ப இப்போ 2வது பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் பில்டிங். ஸோ அதுலயும் ஒரு சிக்கல் இருந்தது. அப்பயும் சக்தி அண்ணாட்ட பேசினேன். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட். ஸோ வந்து அது ஒரு ஹைவே. ம், ம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய ஒரு ஒரு ரொம்ப பிஸியா இருக்கிற ரோடுன்னு வச்சுங்களேன். நெறைய டூ வீலர்ஸு, கார்ஸ் இந்த பக்கமும், அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து நமக்கு அது போய் வரும்போது பார்த்தா அந்த அந்த போர்ட பார்த்தாவே நெறைய பேருக்கு அது ஒரு பிராண்டிங். விசிபிலிட்டி விசிபிலிட்டி ஆல்ரெடி இருக்கும். ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்ப வந்து அது ஈஸி ப்ராசஸ். நான் இப்ப எடுக்கிறது வந்து 2வது பிரான்ச்சு, ஓன் பில்டிங்கு உள்ள. உள்ள. ஸோ இங்க 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 என்ன நடக்குதுன்னா, இப்போ இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் மறுபடியும் சொன்னேன். மறுபடியும் அவர்ட்ட பேசும்போது இத சொன்னார். சரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. கண்டிப்பா இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ அதேமாரி நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, சார் இப்போ நான் அந்த 15 வருஷம் கத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு, இன்னும் 15 வருஷம் டெவலப் பண்ணி தான் இந்த ம். கிளினிக்க வந்து இந்த லெவலுக்கு அச்சீவ் ரீச் பண்ண முடியுங்கிற மாரி ஆயிருமோ! அப்டின்னு யோசிக்கும்போது நம்ம டிஸ்கஸ் சாரு சில விஷயங்கள் சொன்னாரு. நான் அப்ப சொல்லிட்டேன். சார் 1 வருஷம் தான் டைம். 1 வருஷம். 1 வருஷத்துல அட்லீஸ்ட் நான் இப்ப இந்த கிளினிக்ல நான் எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்றேனோ, 1 இயர்க்குள்ள 50% ஆவது 50% எனக்கு பண்ணிடலாம். அதுல வரணும் அப்டிங்கிற விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். அதுதான் இந்த 15 வருஷம் ம், எக்ஸ்பீரியன்ஸ் ம். அதுதானே. அதான். அத நம்ம குடுக்க போறோம். டீம் இருக்கு. முழுசா சொல்லணும்னா டீம நம்பி கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான். எனக்கு டீம நம்பி குதிச்சுட்டேன். ஸோ அப்படிதான் அந்த கிளினிக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது கிளினிக். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏன்னா மெயின் ரோடு இல்ல. ஆமா. அது மெயின் ரோடா இருந்ததுன்னா, அது வாக்கின்ஸ் ஈஸியா வந்துருவாங்க. உள்ள அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு வச்சுக்கங்களேன். இப்போ நம்ம டிபிடி இருக்கிற மாரி. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் யோசிச்சேன். ஸோ கொஞ்சம் 1 மாசம் ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் ஃப்ளோ இருந்துட்டு இருந்தது. 6 மந்த் இப்போ 6 மந்த் ஆச்சு. நம்ம அந்த இது செட் செட் ஆகுறதுக்கு, ஆகுறதுக்கு. பீப்பிள்க்கு ஆமா, கன்வே ஆகுறதுக்கு. ஆமா. இப்போ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளினிக் ஒரு ஒரு ம். ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணேன் இல்லைங்களா? அத விட்டுட்டு வெளியில வரும்போது என்னோட அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு வாக்கின்ஸ் இருக்கும் ம். இல்லைங்களா? அந்த வாக்கின்ஸ் அந்த வாக்கின்ஸ் வந்து அதோட இன்புட்னால வந்தது. ஸோ அதோட ஆமா. ரெஃபரன்ஸ்னால வந்தது. ரெஃபரன்ஸ். இப்ப நான் நியூ பிரான்ச்சு அது 2மே மெயின் ரோடு. ம். இது ரொம்ப உள்ள. நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, இப்ப அந்த ஒரு 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 டெய்லி ஒரு 2 பேஷண்ட், 3 பேஷண்ட். ஸோ அந்த மாரி. அந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிச்சோம். ஸோ எதிர்பார்த்தது 6 மாசம் ஆகும்போது ஓரளவுக்கு ஃப்ளோ வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்ப 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 என்ன ஆகுதுன்னா, இப்பவே ஒரு 25-30% அந்த ரெவென்யூவ பீட் பண்ற மீட் அளவுக்கு பண்ணியாச்சு. வந்துருச்சு. ஸோ இன்னும் 6 மாசம் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி அது ஒரு 50% ரெவென்யூ ரீச் ஆகும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்டர்ஸ்க்கு என்ன தோணும் அப்டின்னா, ஸோ மெயின் ரோட்ல இருந்தா தான் கிளினிக் ஓடும். ஸோ அந்த மாரி. அதாவது ஒரு பொருள் இங்க இங்க கெடைக்கும், நல்லா கெடைக்கும் அப்டின்னா,
மக்கள் தேடி போய் வருவாங்க. மக்கள் எங்க கண்டிப்பா இருந்தாலும் தேடி மக்கள் தேடி தேடி வந்துருவாங்க. வருவாங்க. அதுவும் மெடிக்கல் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் வருவாங்க. எடுக்க வேணும்னா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது, ஸோ அங்க அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து மெயின் வந்து நம்ம விசிபிளா இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்மளோட இப்ப நாம பேஷண்ட்ட எப்படி ட்ரீட் பண்றோம், அதுக்கு என்ன எப்படி ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அது மட்டும் பத்தாது. அத எப்படி நம்ம ஷோகேஸ் பண்றோம். ஷோகேஸ். ஸோ எப்படி அது மார்க்கெட் ஆமா பண்ணணும்? எப்படி மார்க்கெட் பண்றோம். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்தடுத்த லெவல். ஸோ நானுமே அ ஆரம்பத்தில அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு பேஷண்ட் நம்ம சரி பண்றோம். அவங்க இன்னொரு பேஷண்ட்ட போய் சொல்லுவாங்க. அது மூலியமா பேஷண்ட் வருது. அப்புறம் எதுக்கு மார்க்கெட்டிங்? இந்த தாட் தான் முன்னாடி இருந்துட்டு இருந்தது. சரிங்களா? குரோத்துக்கு வந்து அது கண்டிப்பா பத்தாது. ஸோ நம்ப நம்ப அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ப கண்டிப்பா மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய கிளினிக், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா பிரசன்ஸே இல்லாம இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது அவங்களுக்கும் பேஷண்ட் வராங்க. இல்லன்னு நான் சொல்லல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல பேஷண்ட் ரெஃபர் பண்ணி, பேஷண்ட் ரெஃபர் பண்ணி. அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் அவங்களோட ஏஜ் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த அந்த மாரி சோசியல் மீடியாலே இருக்க இல்லாத கிளினிக்கோ, ஹாஸ்பிட்டலோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸோட ஏஜ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, எபோவ் 50க்கு மேல அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா, அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேஷண்ட் ரெஃபர் பண்ணி அப்படி வர பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ ஆகும்போது, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துக்கு ஏஜ் ஆகும். ஸோ, கண்டிப்பா, அப்போ அப்போ கண்டிப்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இந்த ஓல்டு மார்க்கெட்டிங் ஸ்டைலயே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய ஹாஸ்பிட்டல், கிளினிக் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் ஓல்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. பேப்பர் ஆட்ஸ். ஸோ, ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதில விசிபிலிட்டி குறைய ஆரம்பிச்சுட்டே வருது. குறைஞ்சிருச்சு. ஈவன் தோ இப்போ நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையானா, படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னா, எபோவ் 50 ஏஜ். ஸோ, அந்த மாரி இருக்கிறவங்க பேப்பர் படிக்கிறாங்க. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் போற ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பர் மீடியாவும் அவங்களோட பிரசன்ஸ டிஜிட்டல்லயும் இப்போ குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், எஸ், எஸ். ரீசன் அதுதான். ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டிங் ஸ்டைல் நம்ம மாத்தல. மார்க்கெட். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக் என்ன நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆட் போடுறது, இல்ல வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஹோல்டிங்ஸ் வைக்கிறது, நோ பார்க்கிங் போர்ட்ஸ் வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லன்னு சொல்லல. பட் அந்த அளவுக்கு அதாவது ஒரு 5 வருஷமோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுல கிடைச்ச ரிசல்ட் இப்ப கிடைக்கிறது இப்ப இல்ல. கிடைக்குது. அண்ட் முக்கியமா ம். நம்ம தமிழ் பிசினஸ் டெவலப் 90 டேஸ் கோர்ஸ ஒரு டாக்டர் ஏன் பிரிஃபர் பண்ணணும்? அவங்க ஏன் எடுத்து இந்த கோர்ஸ வந்து அவங்க படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன் படிக்கணும்னு நெனைக்கிறேன்னா, ஒரு டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ டைம் வேணும். டைம் வேணும்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு டைம் வேணும். ஃபேமிலிக்கு டைம் ஃபேமிலிக்கு வேணும். வேணும். ஸோ இது 2ம் முக்கியம். ஸோ ஒர்க் பேலன்ஸ் ஒர்க் ஃபேமிலியும் பேலன்ஸ்டா கொண்டு போணும்னா, இது 2க்குமே நமக்கு டைம் வேணும். ஸோ அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெஸ் டைம் யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல்ங்கிறது சர்வீஸ் செக்டார். இங்க இங்க பிசினஸ்ங்கிற வார்த்தைய யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ண சொல்லுவாங்க. நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் பிசினஸ் கிடையாது. இது பிசினஸ்ங்கிற வேர்டுங்கிறது வந்து பிசினஸ் நெறைய பேர் வந்து என்னன்னா, பிசினஸ்ங்கிறத தப்பா நெனச்சிட்டு இருக்காங்க. பிசினஸ்ங்கிறது எத்திக்ஸ். எத்திக்ஸோட பிசினஸ் பண்ணா, அது பிசினஸ் தான். சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா எத்திக்கோட பண்ணா, அது வந்து சர்வீஸாவும் இருக்கும், பிசினஸாவும் இருக்கும். பிசினஸாவும் இருக்கும். இங்க நெறைய பேர் என்ன பண்ணிர்றாங்க, ஒண்ணு சர்வீஸா பார்க்கும்போது பிசினஸ விட்டுர்றாங்க. பிசினஸா பார்க்கும்போது சர்வீஸ சர்வீஸ் விட்டுர்றாங்க. செக்டர். இப்ப இது 2மே நமக்கு வேணும். 2மே இருந்தா மட்டும் தான் நம்பளால பண்ண முடியும். இப்போ நான் நெனைக்கிறேன், இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நல்லது பண்ணணும், ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அ முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச காஸ்ட்ல நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து என்னோட 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 வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஹெவியா இருந்தா தான் உங்களால கம்மியா குடுக்க முடியும். கண்டிப்பா. அப்ப என்னோட குரோத் இருந்தா தானே அவங்களுக்கு பெட்டரான சர்வீஸ் எஸ். குடுக்க முடியும். ஸோ, இப்ப என்னோட குரோத் டெவலப் ஆகணும்னா, நான் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம யோசிக்கணும். ஸோ, மார்க்கெட்டிங் பண்ணி ஸோ சர்வீஸ் செக்டார் தான். பட் அதுல எவ்வளோ பெஸ்ட்டா குடுக்க முடியும்? ரெவென்யூ வரணும். ரெவென்யூ இல்லாம நம்ப எதுவுமே பண்ண முடியாது. பட் ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குறதுல எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணி நம்ம குடுக்க போறோம் காட் இட். அப்படிங்கிறது. ஸோ, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோதெரப்பி நான் அதான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா, பிசியோதெரப்பி ஃபீல்டு எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேப்லெட் இல்லாம, இன்ஜெக்ஷன் இல்லாம, சர்ஜரிஸ் இல்லாம அப்படிங்கிற மாரி தாட்ல. ஸோ, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 8000 சர்ஜரிஸ பிரிவென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, சூப்பர். இந்த 15 சூப்பர். வருஷத்துல 15 இப்போ இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில சர்வீஸ் எங்க இருக்கு? பிசினஸ் தானே இருக்குங்கிற பாயிண்ட் இது ஒரு எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இந்த 8000 பேரும் சர்ஜரி பண்ணியிருந்தா எவ்வளோ செலவாயிருக்கும்? எஸ். இப்ப இவ்வளோ பேருக்கு நம்ப
சேவ் தானே பண்ணியிருக்கோம். ஸோ, நான் இந்த 15 வருஷத்துல நான் இப்போ இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே சக்திவேல் பன்னீர்செல்வம் முன்னாடியே மீட் பண்ணியிருந்தாலோ, இல்ல டிபிடி கோர்ஸ நான் முன்னாடியே படிச்சிருந்தாலோ, நான் இப்ப இருக்கிற லெவல்ல இந்நேரம் வந்து செயின் ஆஃப் கிளினிக்ஸ் நெறைய வந்திருக்கும். கோயம்புத்தூர்லயே மோர் தென் 20 எஸ், எஸ். மேல பண்ணியிருக்க முடியும். ஸோ, இப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அத பத்தின ஒரு ஐடியாலஜி கிடைக்குது. ஸோ, காம்படிட்டர் நெறைய இருக்காங்க. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் படிக்கல. மத்தவங்க எல்லாரும் மார்க்கெட்டிங் படிச்சிருக்காங்கங்கும்போது, நான் 10 ஸ்டெப் பின்னாடி இருக்கேன். ஸோ, இன்னொன்னு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நீங்க பிரெடிக்ட் பண்ணிட்டு, அந்த ஸ்கில்ல இப்ப நீங்க லேர்ன் பண்ணா மட்டும் தான், காம்படிட்டர்லேருந்து நீங்க தனியா தெரிய முடியும். ஸோ, இல்லங்கிற பட்சத்தில நம்பளால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கிராஜுவேட் நெறைய வராங்க. ஸோ, எல்லாமே நெறைய டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட்டும் ஜாஸ்தியாயிட்டே வருது. காம்படிஷன் ஜாஸ்தியாகும். ஸோ, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கம்மியா இருக்காங்க. பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் நெறையா அதிகமா இருக்காங்க. இருக்காங்க. ஸோ, இப்ப தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. டாக்டர்ஸ்க்குமே நெறைய அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. ஸோ, இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளா சொல்லட்டுங்களேன். ஒரு ஒரு இப்ப இப்ப உங்களுக்கு ஒரு பெயின் ஒரு ஒரு வலியோ, இல்ல வந்து காய்ச்சலோ ஏதோ இருக்குன்னா, நீங்க ஒரு கிளினிக் போறீங்க. ஸோ, ஒரு போணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு எம்பிபிஎஸ் போய் பார்ப்பீங்களா? இல்ல ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும்னு நெனைப்பீங்களா? ஸ்பெஷலிஸ்ட். சரி. இப்ப 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 இதே மாரி தானே எல்லாருமே. ஒரு ஆமா. காமன் பீப்பிள் எல்லாரும் எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் ஸ்பெஷலிஸ்ட்ட போய் போணும்னு. பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப எம்பிபிஎஸ் படிச்சவங்களோட நெலமலாம். ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க இன்டைரக்ட்டா என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் வந்து இத நம்ப ஏன் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் போனோம்னா பைபாஸ் பண்ணிட்டு போறது. இதுதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மெடிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப யார பார்க்கணும்னு நெனைக்கிறோமோ போய் பார்த்துரலாம். பார்த்துக்கலாம். பட் ஃபாரின் கண்ட்ரில அப்படி ஃபாரின்ல கூட கிடையாது. மெடிக்கல் சிஸ்டம்ங்கிறது ஒரு சான்ஸே இல்ல. ஒரு 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 வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபி பார்த்துட்டு தான் நீங்க ம். அடுத்தடுத்து எஸ். பார்க்க முடியும். இதுதான் செட்டப். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இங்க நம்ம நெனச்சவங்க இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க சொன்ன மாரி தான் எல்லாருமே வந்து ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்க்கணும்னு நெனைக்கும்போது, அப்போ ஒரு ஒரு நார்மலான ஒரு பிசிஷியன், ஜெனரல் பிசிஷியனுக்கு இங்க ஸ்கோப் இல்லையா? இப்போ இப்ப இப்ப இவரு வந்து அ கிளினிக் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்டின்னா, செல்ஃப் நீங்க ரன் நீங்க பண்ணணும். இல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட்க்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் இருக்குங்கிறத இவரு ப்ரூவ் பண்ணணும். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, எஜுகேட் பண்ணணும். பேஷண்ட்க்கு எஜுகேஷன் குடுக்கணும். ஸோ, இங்க விஷயம் வந்து அ ஒரு ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்குன்னா, கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் தான் போய் பார்க்கணும். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு சிவியரான ப்ராப்ளத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்க்கறதுங்கிறத தாண்டி, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்குமே சின்ன பிரச்சனை. ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்க்குற சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு யூஜி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பப்ளிக் மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா, அவங்க சோசியல் மீடியால அவங்களோட பிரசன்ஸ் இருக்கணும். இருந்தா. பிரசன்ஸ் இருந்து அவங்க எஜுகேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ, அது மூலியமா கண்டிப்பா ஈவன் தோ வந்து ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்ல ஜிபியா இருந்தாலும் அவங்களால நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டிபிடி கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஹவ் வாஸ் யுவர் ரெவென்யூ குரோத்? அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ, கண்டிப்பா. வந்து பார்த்தீங்கன்னா, டிபிடிக்கு முன்னாடி வந்து இருந்தத விட 3x ரெவென்யூ 3 வந்துட்டுருக்கு. எக்ஸ் எவ்வளோ மந்த்ல நீங்க எடுத்தீங்க? 3x ரெவென்யூங்கிறது அதாவது 2xங்கிறது ஒரு அதாவது 3 நம்ம ப்ராசஸ்க்குள்ள வந்ததுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 5 அதாவது 0.5 அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 1 1.3 முடியும்போது 2x ரீச் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த் முடியும்போது ஒரு 2.5 ஸோ, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. 1 இயர்க்கு அப்புறம் அந்த 3x குரோத் அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டிருக்கு. ஸோ, அதான் ரீசன் வந்து என்னன்னா, இப்போ ஆல்ரெடி சொன்னது தான் வந்து டைம் இருக்கிறதில்ல. ஸோ, அதனால சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதில்ல. இன்னுமே வந்து இன்னும் சிஸ்டம் நெறைய பில்ட் பண்ணணும். அந்த சிஸ்டத்த ரன் பண்ண வைக்கணும். ஸோ, டைம் இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் நெறைய ஸ்ட்ராட்டஜிய நம்ம இதில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ, அப்ப கண்டிப்பா குரோத் இன்னும் அடுத்தடுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சூப்பர் டாக்டர். ஸோ ம். வைரல் குரோத் கான்செர்ட்ல 10 லேக் அச்சீவர்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த இன்னொரு ம். அடுத்த இலக்கு வந்து 25 லேக்ஸ். அதுதான் கண்டிப்பா. நம்மளும் அதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு கண்டிப்பா, இருந்தோம். கண்டிப்பா, அடுத்த கண்டிப்பா. வருஷம் 25 லேக்ஸ் அவார்ட்ல உங்கள வந்து மீட் பண்ணிட்டு ம். 25 லேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாட்காஸ்ட்ல மறுபடியும் நம்ம உட்கார்ந்து பேச கண்டிப்பா, போறோம். கண்டிப்பா பேச தான் போறோம். தேங்க் யூ கண்டிப்பா சோ மச் ஃபார் யுவர் டைம். இல்ல அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்பவும் எஸ். இருக்கு. ஸோ, அடுத்த வருஷம் இப்போ ஓப்பனா டிக்ளேர் பண்ற மாரி இப்ப நீங்க சொன்ன அடுத்த வருஷம் விஷயங்கள 25 லேக் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கண்டிப்பா, பாட்காஸ்ட் போடுறோம்டா. கண்டிப்பா. ஸோ, அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைரல் கான்டெஸ்ட் வந்து இப்போ ஏன்னா ஒரே டைம்ல ஒரு 1000 ஆண்டர்பிரினர்ஸ் பார்க்க வேண்டியது இருந்தது. டிஃபரண்ட்
ஃபீல்டில இருக்கிற நெறைய பேர வந்து நம்ம மீட்டப் பண்ணோம். இது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ எல்லாருமே எல்லாராலயும் பண்ண முடியுதுங்கிற பட்சத்தில நம்பளும் கத்துக்கிட்டோம். ஸோ அத நம்ப அதாவது இங்க இங்க விஷயம் என்னன்னா, ஒரு கோர்ஸ வாங்குறோம். அத படிக்கிறது இல்ல. அத இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அதனால ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதே ஸ்டாப். ஒழிய, நம்ம ஒரு விஷயத்த படிச்சு, நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் இங்க விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு 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 கடைசியா வந்து ஒரு 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 விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஈவன் வந்து எந்த ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இந்த கோர்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த லெவல் போறது ஓகே. நான் இன்னும் சொல்ல போறது என்ன அப்டின்னா, முடிச்ச உடனே இப்ப நீங்க ஒரு உங்களோட கோர்ஸ் நீங்க முடிச்சுட்டீங்க. ஸோ ஒரு யுஜியோ, பிஜியோ நீங்க முடிச்சுட்டீங்க. நீங்க ஒரு கிளினிக் போடணுங்கிற ஸ்டேஜ்ல நீங்க இந்த கோர்ஸ்க்குள்ள வர்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெனிஃபிட் நெறைய இருக்கும். ஸோ உங்களோட எப்படி நீங்க வந்து ஒரு கிளினிக் செட்டப் டெவலப் பண்ணணும்? என்னென்ன வேணும்? என்னென்ன அ கெனோ மாடல், பிஎம்சி பிசினஸ் மாடல் கேன்வாஸ் எப்படி வந்து பில்ட் பண்ணணும்? ஸோ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீடு. ஸோ காம்படிட்டர்ல இல்லாத நம்மள்ட்ட என்ன இருக்க வைக்கணும்? ஸோ எது எதெல்லாம் இருக்கணும்? அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரம் த பிகினிங்ல நீங்க இந்த கோர்ஸ ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களோட குரோத் வேற மாரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். வந்து ஒரு ஒரு கிளினிக்கு ஒரு இடத்துல 1 வருஷம் வந்து சஸ்டெயின் பண்ணா தான் அதுக்கப்புறம் குரோத்தே பார்க்க முடியும். எஸ். பட் ஆனா நம்ம இனிஷியலா குரோத் இந்த கோர்ஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா, நமக்கு அது 3 மந்த்ஸ்லயே அந்த குரோத்த கண்டிப்பா பார்க்க முடியும். இன்னொன்னு உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல டைம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க பேஷண்ட் ஃப்ளோ வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க குறைஞ்சது ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் நீங்க இந்த கோர்ஸ்க்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அப்போ உங்களுக்கு நீங்க இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்டின்னா, 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாலும், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு. நெறைய பேர் சொல்லலாம். எனக்கு இதுவே பிஸியா இருக்கு. எப்படி நான் டிபிடில ஜாயின் பண்ணி 2, 3, 2, 3 ஹார்ஸ் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்க தோணும். ஸோ, அங்க விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம இத பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இல்லங்கிற பட்சத்தில நம்ம வந்து ஆண்டர்பிரினர் ஆகவே முடியாது. இப்ப எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க, ஆண்டர்பிரினருக்கு டெஃபினிஷனே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. இப்ப நான் கிளினிக் நான் ஒண்ணு ரன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கீழ ஒரு டீம் இல்ல. நான் வந்து இப்ப நான் நான் இல்ல ஒரு 10 நாள் நான் இங்க இல்ல அப்டின்னா, கிளினிக்க பூட்டிட்டு நான் போயிரணும். போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்து திறந்தேன்னா, அடுத்த 11ஆம் நாள் பேஷண்ட் வரமாட்டாங்க. அது இன்னும் பிக்கப் ஆகுறதுக்கு 1 எஸ். வாரம் 1 ஆகும். வாரம் ஆயிடும். 1 வீக் ஆகும். ஸோ, அப்ப நான் க்ளோஸ் பண்ணாம, நான் இல்லன்னா கூட அந்த ரெவன்யூ வந்துட்டே இருக்கணுங்கிற பட்சத்தில, ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா டீம் பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. இப்போ நான் 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 நானுமே ஆரம்பத்தில என்ன நம்பி தான் வராங்க. நான் தான் ட்ரீட்மெண்ட் குடுத்தேன். இப்போ நான் இல்லன்னா பேஷண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அந்த ரிஸ்க் யோசிக்க வேண்டியதா இருந்தது. இப்ப நான் நான் ட்ரீட்மெண்ட் குடுக்குற மாரியே என்னோட டீம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த கேள்வி எனக்கு பெருசா இருந்தது. பட் இதே தான் நானும் எல்லா டாக்டருமே இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த இப்போ நான் பார்த்த ட்ரீட்மெண்ட்டு என்ன பார்க்கணும்னு தானே வராங்க. அப்போ வந்து நான் தானே பண்ணணும். ஸோ அப்ப நான் அத விட்டுட்டேன்னா எப்படி பேஷண்ட் எனக்கு வருவாங்க? அந்த ரிஸ்க்க நான் எப்படி எடுக்க முடியுங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஸோ அப்ப என்ன அ இப்போ இத நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டீம் அதாவது இப்ப நான் ஒரு பேஷண்ட்ட பார்த்தேன்னா எப்படி பார்ப்பேன்? என்னோட ஜெராக்ஸ். ஸோ நான் 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 எப்படி ஒரு பேஷண்ட்ட பார்ப்பேன், எப்படி ட்ரீட் பண்ணுவேன் எல்லாத்தையும் டீமுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுதான் சொன்னது. டீமுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த டீம வந்து குளோன் பண்ற மாரி. நம்ப எப்படி இருக்கோமோ அதே மாரி சார் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? ஆமா. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கன்சல்டேஷன் மட்டும் பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்ட நம்ம இனிஷியலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பண்ண வச்சோம். ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நம்ம இல்லாம ரன் ஆகுமா? அதுவும் வந்து மத்த ஃபீல்டுலாம் பரவாயில்லங்க. பிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபிசியோதெரபி ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஒரு 1 வீக் வந்து இல்லன்னா கூட அது ரன் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த டீம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணி, இப்போ அந்த டீமும் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாங்க, முடிச்சுட்டு வெளியில போய் ரெக்கவரி ப்ராசஸ் ரெ ரெ அ ரிவ்யூ வர்றதுலேருந்து எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 1 வீக் லீவ் போட்டுட்டு, எங்கேயாவது நான் வெளில போயிட்டு வந்தேன்னா கூட, பெருசா மேபி ஒரு 5 டூ 10% ரெவென்யூ டவுன் ஆகலாம். ஸோ அது அது பெரிய வேல்யூ கிடையாதுன்னு இம்பாக்ட் வச்சுக்கங்களேன். குடுக்காது. இம்பாக்ட் குடுக்காது. பட் என்னால இப்ப என்ன பண்ண முடியுதுன்னா, வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ என்னோட குரோத்துக்கு கண்டிப்பா டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நெனச் அதாவது நெனச்ச விஷயங்கள பண்றதுக்கு டைம் கிடைக்குது. ஸோ ஸோ மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரே விஷயத்த இப்ப நான் பார்த்த விஷயத்த டெய்லி அதே விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குரோத் இருக்கும். குரோத் எவ்வளோ இருக்கும் அப்டின்னா,
ஒரு 5% 10% குரோத் இருக்கும். பட் எக்ஸ், டபுள், ட்ரிபிள் அந்த மாரிலாம் ஆகணும் அப்டின்னா, நம்பளே பண்ணணும். நான் நான் இப்ப நானே பார்த்தேன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட் பார்க்க முடியும்னு நெனைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு இப்போ ஒரு 20 ஒரு செஷன்ங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 45 டூ 1 ஹவர் 1 ஹவர். அப்படிங்கும்போது, அதிகபட்சம் என்னால ஒரு 15, 20 பேஷண்ட் தான் பார்க்க முடியும். பட் இதுவே வந்து நான் ஒரு பேஷண்ட்ட ஜஸ்ட் கன்சல்ட் மட்டும் தான் பண்றேன். டீம வச்சு நான் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேங்கிற டீம் அவங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்து எக்ஸிக்யூட் பண்றாங்கங்கிற பட்சத்தில, ஒரு ஒரு டீம்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அப்ப என்ன ஆச்சுங்க? இன்டூ 4 ம். 4x நடந்துரும். ஸோ, அப்ப இப்ப என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீம வந்து நம்ம ரெகுலரா ட்ரெயின் பண்ணணும். இப்போ இப்போ நம்ம ஒரு ஃபுல் டே 12 மணி நேரம் நம்ம பேஷண்ட் பார்த்த டயத்துல, ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் அவங்கள ட்ரெயின் பண்றதுக்காக நம்ம யுட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு 2, 3 ஹார்ஸ் வந்து மார்க்கெட்டிங்க்காக நம்ம டைம் யூஸ் பண்ணலாம். ஒரு 2, 3 ஹார்ஸ் வந்து ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாமே பேலன்ஸ்டா கொண்டு போம்போது, குரோத்தும் இருக்கு. நம்ம நெனச்ச விஷயத்த பண்ணவும் முடியுது. இன்னொன்னு மெடிக்கல் ஜாப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். ஸோ, அத வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் வந்து மைண்ட் ஃப்ரீயா, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் இங்க விஷயம் வந்து குரோத். குரோத்தோட பண்ணணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங்கிறது இப்போ ஒரு இப்போ நான் மார்க்கெட் பண்ணணும்னா டக்குனு ஓகே. ஒரு டீம ஹையர் பண்ணுங்க. ஒரு சோசியல் மீடியா டீம ஹையர் பண்ணுங்க. அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒர்க்க பிரிச்சு குடுத்துருங்க. அவங்க எல்லாம் பண்ணிருவாங்க. அது ஆயிரும் அப்டிங்கிறத தாண்டி, நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக் மார்க்கெட்டிங். எதுக்காக நான் சொல்றேன்னா, அவங்க பண்றது சரியா, தப்பாங்கிறத வேலிடேட் பண்ணணும் நம்ப. இன்னொன்னு டிஜி, டார்கெட் ஆடியன்ஸ். இந்த விஷயம் இவங்களுக்கு குடுக்கணுங்கிறது இப்போ இப்போ வந்து எல்லா பிசியோதெரபிஸ்ட்டும் ஒரே மாரி கிடையாது. இப்போ நான் வந்து பேக் பெயின். நான் வந்து நெறைய பேக் பெயின் பேஷண்ட்ஸ் தான் பார்க்குறேன். ஸோ என்னோட நான் நான் ஸ்பெஷலிஸ்ட் இன் த பேக் பெயின். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெஷலிஸ்ட் அதிலயும் வந்து மெயினா டிஸ்க் பல்ஜ் கேஸஸ் தான் நெறைய பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, நான் ஒரு ச டீம்ட்ட குடுத்துட்டு நீங்க வந்து பண்ணிருங்க அப்படின்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிசியோதெரபில காமனா இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ அப்படி ப்ரமோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து வேற பேஷண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு நான் வந்து பேக் பெயின் குடுக்குற ரிசல்ட்ட அந்த ப்ராப்ளத்துக்காக குடுக்க முடியும். குடுக்க முடியும். பட் எஃபெக்டிவா குடுக்க முடியாது. ஸோ அப்ப யாருக்கு குடுக்கணும்? எந்த ட்ரீட்மெண்ட்ல நான் ஸ்கில்டு? இது எல்லாமே எனக்கு தான் தெரியும். ஸோ, என்ன பார்க்க வர பேஷண்ட் வந்து மேல் பேஷண்ட் ஜாஸ்தியா? ஃபீமேல் பேஷண்ட் ஜாஸ்தியா? எந்த ஏஜ் குரூப்பு? எந்த ஏரியாலேருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேஷண்ட் வராங்க? நம்பளோட பேஷண்ட்டோட எவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து நமக்கு பேஷண்ட் வராங்க? எதுல ஸ்ட்ராங்கு? எதுல வீக்? அதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அந்த டேட்டா நமக்கு தான் தெரியும். நம்ம பார்க்கும்போது நம்ம இன்புட். இப்ப இந்த இன்புட் எல்லாமே நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். அப்ப குடுக்கணுங்கிற பட்சத்தில நமக்கு டைம் இல்ல. நம்ம உட்காந்து எல்லா மார்க்கெட்டிங் வேலையும் நம்ம பார்க்கறதுக்கு டைம் இல்ல. இப்ப நான் ஒரு வீடியோ எடுக்கணும். இப்ப நான் ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு கன்டென்ட் எடுத்துட்டு நான் வீடியோ எடுக்கணும்னா, வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி, நானே போஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு வீடியோக்கு 4 டூ 5 ஹார்ஸ் ஆகும். எஸ். ஸோ, பட் நான் இத உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் ஆனா, நீங்க அதுக்கு என்ன கோர்ஸ் இப்போ நீங்க பண்ணணுங்களா கூட, ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. அது எப்படின்னா சார் நாலேட்ஜ் இருந்தா நாலேட்ஜ் தான் இல்ல வேலை குடுக்க முடியும். வெளியில குடுக்குற மாரி இருக்கும். இப்போ நாலேட்ஜ் இல்லன்னு வச்சுக்கங்களேன், அவரு என்ன சொல்லுவாரு, "சார் நீங்க வீடியோ எடிட் பண்ண சொல்றீங்க. இதுல நெறைய டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த மாரிலாம் இருக்கு சார். நீட் இருக்கு. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இவ்வளோ வரும். இல்ல எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும். ஆ பிரீமியம் ப்ரோ வேணும்." ஸோ இந்த மாரிலாம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர வச்சு நம்ம இதுல குடுக்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்தில, எங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காஸ்ட் கட் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸே கோர்ஸே அப்படித்தானே. ₹0 மார்க்கெட்டிங். வித்தவுட் அதாவது இதில வந்து என்னன்னா, பைசாவே இல்லன்னு இல்ல. ரொம்ப மினிமலா இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ வச்சு எப்படி வந்து நம்ப லீட் ஜெனரேட் பண்றது. அதான் மெயினான கோர்ஸோட மெயின் தீமே அதானே. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்மளால அத பண்ண முடியாது. அத வந்து ஒர்க் மத்தவங்கள்ட்ட குடுத்து பண்ணிக்கலாம். ஆனா, அதுல இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். இது இது இப்படித்தான் பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான், அத நம்ம அவங்கள்ட்டேருந்து வேலை வாங்க முடியும். ஸோ, அது கண்டிப்பா மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இப்போ டாக்டர்ஸ்க்கு மார்க்கெட்டிங் தெரியணுங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ, மார்க்கெட்டிங் கண்டிப்பா தெரியணும். டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வேலை வாங்க முடியும். அவங்க பண்றது கரெக்ட்டா, சரியா, தப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நம்பளே போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் வந்து பேசிக்
நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கன்டென்ட் எது வந்து எந்த கன்டென்ட் வைரல் ஆகுது, எது வந்து நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகல, இப்ப ட்ரெண்ட் என்ன, இப்ப ட்ரெண்ட் மியூசிக் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா கொஞ்ச நேரம் வந்து Instagram, YouTube எல்லாத்துலயுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க அவங்க டீம்க்கு குடுத்து அவங்க பண்றாங்கன்னா, அவங்க கரெக்ட்டா இப்போ நம்ம மைண்ட்ல இருக்கிறத அவங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்களா? இப்ப நான் பண்ண முடியல. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அத பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லி பண்ண வைக்கணும். அதுக்கு கண்டிப்பா நமக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கும். சூப்பர் டாக்டர். தேங்க் யூ தேங்க் யூ, ஃபார் யுவர் தேங்க் டைம். யூ. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் திங்ஸ் அண்ட் நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க ஷேர் பண்ண நெறைய விஷயங்கள் வந்து நெறைய நேரம் அப்கமிங் டாக்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். உங்க டைம நீங்க நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நெறைய இன்புட்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் அ லாட் டாக்டர். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ இப்போ வர்ற ஜெனரேஷன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேசிக் ஸ்கில் தெரியாது. இப்போ வந்து ஒரு 40, 50 ப்ளஸ் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுமே என்ன யோசிப்பாங்க, ஸோ எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது. நான் இந்த கோர்ஸ்க்குள்ள எப்படி கத்துக்க முடியும்? பட் இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறதுனால, எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் ஈஸியா அவங்களால கோப் அப் பண்ண முடியும். நம்ம வந்து ஓடுற ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இருக்கு. மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம ஓடணும்னா, நமக்கு கொஞ்சம் பேசிக்காவது தெரிஞ்சு. தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அந்த ரேஸ்ல நம்மளால நிக்க முடியும். நமக்கு மார்க்கெட்டிங் இல்லங்கிற பட்சத்தில, இப்போ வர ஜெனரேஷன் அத நல்லா யுட்டிலைஸ் பண்ணி, நல்லா ரெவன்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எனக்கு நெறைய சர்வீஸ் செக்டார்ல இருக்கேன். நான் எனக்கு ஏர்ன் பண்ணவே தேவையில்ல. நான் வந்து சர்வீஸ் மோட்ல தான் வந்தேன் அப்டின்னாலும், அந்த சர்வீஸ் நெறைய பேருக்கு கிடைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அதில கொஞ்சமாவது ரெவன்யூ பண்ற மாரி இருந்தா தான், அந்த சர்வீஸ நெறைய பேருக்கு பெட்டரா குடுக்க முடியும். அதுக்காவது கண்டிப்பா மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கும். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.